வீட்டிலிருந்து அவசரமாக ஒரு பதிவு போடணும்னு நினச்சேன், அதனால் போடுறேன். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா தினசரி ஏதாவது ஒரு பதிவு போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சில கருத்துக்கள் அதில் இருக்கும், அது எங்களுக்கு கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட பேசினதை நான் இந்த ஆடியோவை இதில் நான் போடலான்னு பார்க்குறேன். அதாவது ஒரு மனிதன் 52 வயது ஆகிறது. 15 வருடங்களாக அவர் வந்து திருமண அமைப்பாளர்களை நாடி வரன் பார்த்து ஏகப்பட்ட வரன்களில் நொந்து அவர் வந்து இருக்கிறார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். இந்த வாரம் திருமணம் வேறு நடக்குது. திருமணத்துக்கு கூட அந்த ஆண் பிள்ளை, அதாவது தான் பெற்ற தகப்பனாருடைய பெயர் இன்சியலுக்காக தேவைப்படுகிறது. அது பத்திரிகையில் போட்டுள்ளார். ஆனால் அந்த தகப்பனை அவர், அப்பா நீங்கள் வந்து எனக்கு திருமணத்தை வந்து நடத்தி கொடுங்க என்று சொல்வதற்கு மனமில்லை. அதற்குள் என்ன நடந்தது என்று நாமளும் தெரியாது இல்லையா, அதனால் பேச முடியாது. ஒன்று, இவர் சிறு பிள்ளையிலேருந்து அவரை வளர்த்துருக்கணும், அதுவும் வளர்க்கவும் இல்லை. சில பிரச்சனைகள் இருக்குது, அவர் சொல்வதை நீங்களே கேளுங்கள். திருமண தகவல் மையம் அப்படின்னு இன்றைக்கி நிறைய நடந்து கொண்டு இருந்தாலும் அவர் பல இடங்களில் திருமணத்துக்காக பணத்தை கட்டி ஏமாந்து அலைஞ்சு நொந்து அவர் பேசக்கூடிய விஷயங்களை கேட்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா நாமளும் பார்த்திங்கன்னா ஏமாறுறோம். அதாவது நாமளும் அப்படின்னா அமைப்பாளர்களும் ஏமாறுறாங்க, அவங்களையும் ஏமாற்றார்கள், மக்களும் ஏமாற்றுகிறார்கள். இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்களே கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். 15 வருடங்களாக இவர் நல்ல ஒரு மனிதனாக இருந்தால் என்ன, அவங்களே ஒரு பக்கத்திலே இருக்கிற ஒரு பெண் கிடைத்திருக்க வாய்ப்புகள் உண்டு. இவரை நான் கெட்ட மனிதன் சொல்லவில்லை. இருந்தாலும் இவருடைய உழைப்பு மற்றவர்களுக்கு தெரியணும். இவர் இப்போ கிட்டத்தட்ட 15 வருடங்களாக இவர் என்ன சம்பாதிச்சு வச்சுருக்காருன்னு பார்த்தா ஒரு 2 லட்ச ரூபா மட்டும்தான் சொல்லுகிறார். அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இவர் 2 நாளைக்கு வேலைக்கு போனால் மீதி நாள் பூரா இருப்பேன்னு சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட நபர்களுக்கு பெண் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, முதல்ல ஆண்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை என்னென்னா, நமக்கு மனைவி ஒருத்தனோட சென்று விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போனால் போயிட்டு போகிறாங்க, அதுக்காக நீங்கள் தண்ணி அடிக்கணுமா, வேலை பார்க்காம சோம்பேறியாக இருக்கணுமா, கஷ்டப்படணுமா, வேண்டியதில்லை. ஒரு மனைவி இறந்து விட்டால் என்ன செய்வது, நம்மளை விட்டு போயிட்டால் என்ன செய்வது, கவலையை விடுங்கள். நல்லா வேலையை பாருங்கங்க, நல்லா சம்பாதிங்க. சரிண்ணா, அதை விட்டு போட்டு கோவப்பட்டு சங்கடப்பட்டு நொந்து நூலாக போய் குடித்து இருக்கிற பணத்தை அழித்து உடம்பாக கெடுத்து எதுக்கு இந்த வேலை பார்க்கணும் சொல்லுங்களேன், புரியுதா? அதனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள், மனைவியில் மன கஷ்டம் அதனால் தண்ணி அடித்தோம்னு சொல்கிறீங்க. இதே மாதிரி எத்தனை வீட்டில் பெண்கள் கணவன் விட்டு போயிடுறாங்க. எந்த பெண்ணாவது என் புருஷன் என்னை விட்டு போயிட்டேன் அதனால் நான் தண்ணி அடிக்கிறேன்னு சொல்லி எந்த பெண்ணாவது தண்ணி அடிக்குதா? இல்லைங்களா? அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அது வெளியே போயிடுச்சு. அதனால் இப்போ நான் கூட பாருங்கள், 9 மணிக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா ஒரு 4 பேர் எனக்கு கால் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்னுடைய உழைப்பு. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு 11 மணி வரைக்கும் என்ன, நான் நைட்டில் தூங்கும் பொழுது இறைவனை வேண்டிட்டு நிம்மதியாக தூங்க நினைப்பேன். அப்படி இறைவனை வேண்டி தூங்கும் பொழுது பார்த்திங்கன்னா நிம்மதியாக தூக்கம் வரும்னு நினச்சா அப்போ ஒரு 4 கால். ஃபோன் பெரும்பாலும் எடுக்க நேரம் இருக்காது. ஒரு நண்பர் திரும்ப அடிச்சுக்கிட்டே இருந்தார். சரி என்னன்னு பார்த்தா, அவருக்கு ஏற்கனவே நண்பர்னு பதிஞ்சு வச்சுருக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய வீடியோவை நான் தினசரி பார்ப்பேன், இன்றைக்கி உங்கள் வீடியோ வரல, அதனால் பார்க்க முடியல, கஷ்டமாக இருக்கேன்னாரு. ஒரு நண்பர் நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு பற்றுதலுக்காக நான் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை, வெயில் அதிகமான வெயில், மண்டை விண்ணுன்னு இருக்குது.
அப்படின்னு அந்த நண்பர் நம்மளுக்கு கேட்டிருக்காரு அப்படிங்கிற அவருக்காக ஒரு வீடியோவை நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இதுதாங்க உழைப்பு. இதை விட்டுட்டு நமக்கு பொண்டாட்டி சரியில்லை, பிள்ளை சரியில்லை, குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொல்லி வேலைக்கு போகாமல் கடனை வாங்கி தண்ணி அடித்து 10 பைசா இல்லாமல் இருந்தால் யாருங்க நம்மளை மதிப்பா? கட்டின பொண்டாட்டி பிள்ளையை மதிக்காது, யாரும் மதிக்காது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பொண்டாட்டி நம்மளை விட்டு போக காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவதாக ஒருவர் வேலைக்கு சரியாக போகுவது கிடையாது. வந்துருச்சு, ஒழுங்காக வேலைக்கு போகிறது கிடையாது. வேலைக்கு போகிறதாங்க சரியாக போகிறது கிடையாது. பூனை அங்கே நம்ம வீட்டில் ஒரு 20 பூனைகள் வளர்க்குது, 4-5 நாய்கள் வளர்க்குறோம். நாயும் பூனையும் நம்ம வீட்டில் ரொம்ப நாளாகவே அது வளர்க்குறோம். அதான் வேறு இல்லை. அதாவது ஒரு விஷயம், மனைவி நம்மளை விட்டு போகக்கூடிய காரணங்கள் ஒன்று, சரியாக வேலைக்கு போகிறது கிடையாது. திருமணம் ஆன பிறகு கொஞ்ச நாளைக்கு ஒரு 2-3 மாதங்கள் நல்ல சந்தோஷமாக அவர் இருப்பார். புதுசாக கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார், சொந்த பந்தங்கள் வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போவார். அதுக்கு பிறகு எங்கேயுமே போகிறது கிடையாது. அடுத்து ஒரு சில இடங்களில் வேலைன்னு வேலையை மட்டும் பார்ப்பார், மனைவியை கண்டுக்கிறதே கிடையாது. இப்போ நாம் என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு கோவில், குளம், அதாவது பார்க்கு, அது எந்த வயதாக இருந்தாலும் பரவாயில்ல, வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கும் ஒரு ஓய்வு கிடைக்க வேண்டும், உங்களுடைய மனைவிக்கும் ஓய்வு கிடைக்க வேண்டும், பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலை ஒவ்வொரு குடும்பத்திலும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் 7 நாளில் 6 நாள் வேலை பாருங்கள். ஒரு நாள் சந்தோஷமாக கோவிலுக்கு எதுக்காக போகிறோம்னா அங்கே போய் அமைதியாக உட்கார்ந்து இருந்து வாருங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். அங்கே போனால், கோயிலுக்கு போனால் அங்கே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கோயிலுக்கு நம்ம போனோம்னா முதல்ல அமைதி கிடைக்கும். முதல்ல நம்மளுடைய எண்ணம் பூரா அங்கே கோயிலுக்கு வந்துடுவோம், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சவுண்டு போடக்கூடாது அப்படிங்கிற நிறைய எண்ணங்கள் வரும். அதுக்காக தான் கோயிலுக்கு போகுது. அடுத்தபடியாக நம்ம ஆரம்பத்தில் மனைவியை பார்ப்போம், பேசுவோம், ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டோம். அடுத்து மனைவிக்கு தேவையானதை நாமளால் முடிந்ததை வாங்கி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த மனைவியும் வாரத்தில் ஒரு நாள் வெளியே சுற்றிட்டு வரோம், செலவுகளை கொஞ்சம் பார்த்து செலவழிக்கணும். கணவன் 10 ரூபா உழைச்சி நமக்கு செய்கிறார் அப்படி என்று நாம் நினைத்து அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது என்று அவங்களும் அதை நினைக்கணும். அந்த மனைவியானவள் இருக்கிறத வச்சு சிக்கனமாக குடும்பத்தை நடத்துவதற்கான வழிகளையும் செய்யணும். அப்போ இருவரும் பேசி நம்மளுக்கு இந்த மாதம் வருமானம் எவ்வளவு என்று குடும்பத்தில் தலைவிடம் கொடுத்து கடன் வாங்காமல், எந்த ஒரு குடும்பத்தில் ஆணோ பெண்ணோ கடன் வாங்காமல் குடும்பம் நடத்துகிறார்களோ அவர்கள்தான் சிறந்த குடும்பத் தலைவர், தலைவி. அதற்காக கணவன் வேலை பார்க்குறாரு, சில கணவனுக்கு உடம்புக்கு முடியலை, என்ன பண்ணுறது? 2 பேரும் சேர்ந்து வேலையை பாருங்கள். நான் சொல்லுவாங்க, இன்றைக்கி எத்தனையோ குடும்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில கணவன்கள் ஒரு சில மாதங்களில் அவர்களுக்கு கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகி ஒன்றும் முடியாமல் படுத்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் எத்தனையோ குடும்பத்தை நான் பார்க்குறேன். அந்த மனைவிகள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தன் கணவனையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து வரக்கூடிய நபர்களையும் பார்க்குறேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன்.
ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் இப்போ என்ன சொல்கிறோம், இதை பேரண்ட்ஸு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், கணவன் மனைவிக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி சொல்கிறதே யாரும் கிடையாது, சொல்கிறத காது கொடுத்து கேட்குறதே கிடையாது. இன்றைக்கி திருமண தகவல் நிலையத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நடக்குது. இன்று என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முஸ்லீம் சமுதாயத்திலேருந்து ஒருத்தர் வருகிறார். 2 பேர் வர்றாங்க. அவர் வந்த உடனே நீங்கள் யூடியூப்பில் ஒரு பொண்ணு போட்டீங்க, அந்த அம்மாட்ட நான் பேசணும், அந்த அம்மாவை எனக்கு பேச வைக்க முடியுமா அப்படின்னு கேட்குறார். நான் அதற்கு என்ன சொன்னேன் என்றால், முதல்ல நீங்கள் யார், எங்கேருந்து வாரியா, என்ன விவரம் என்று சொல்லுங்கள் தான் நான் கேட்டேன். அதுக்கு பதிலே வரல. நான் உங்களுக்கு எவ்வளோ ரூபானாலும் தருகிறேன், எனக்கு இன்றைக்கி பேச வைக்க முடியுமா, இன்றைக்கி வர சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அப்போ ஒரு பெண்ணை எடுத்த உடனே அப்படி வரவழைக்க முடியாதுங்க ஐயா. முதல்ல நீங்கள் யார், எங்கேருந்து வாரீங்க, என்ன விவரம் அப்படி என்று சொல்லுங்கன்னா அவர் சொல்லவே மாட்டேங்கிறார். இதை எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, நாம் நேர்மையாக மட்டும்தான் செய்து கொடுப்போம். முதல்ல உங்களுடைய விவரங்கள் எனக்கு தெரிஞ்சால் மட்டுமே தான் நான் உங்களுக்கு ஆலோசனைகள் கொடுக்க முடியும், அதற்கான வழிமுறைகளை சொல்ல முடியும், அதற்கான வரன்களை கொடுக்க முடியும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் வந்த நோக்கம் தவறான நோக்கம். சில நபர்கள்லாம் வசதி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏழ்மையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, பேசும்போதே நமக்கு தெரியும் தவறான நோக்கத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும். நான் இன்று கூட ஒரு நபரிடம் பேசியிருக்கிறேன், இவ்வளோ நேரம் பேசிட்டு தான் வந்தேன். அவரிடம் பார்த்தீங்கன்னா, முதல்ல மனைவி இறந்து விட்டது என்று சொல்லி என்கிட்ட பதிவு செய்கிறார்கள். திரும்ப அந்த பெண்ணிடம் என்னுடைய மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, உறவுகளே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல உங்களுடைய மனைவி இறந்து விட்டால் இறந்த சர்டிஃபிகேட் கையில் வச்சுக்கோங்க. மனைவி பிரிந்து விட்டால் கோர்ட்டு மூலிமா டைவர்ஸ் வாங்கிக்கோங்க. சார், கோர்ட்டு மூலிமா டைவர்ஸ் வாங்க ரூபா நிறைய செலவாகுமா? கவலையே படாதீங்க. தெரிந்து அனுபவம் உள்ள வக்கீல், மனச்சாட்சி உள்ள மக்கள், மனச்சாட்சி உள்ள அட்வொகேட்டாக யாராவது இருந்தாங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5,000 ரூபா கேட்பார்கள். எனக்கு தெரிந்தவர்கள். தெரியாத நபர்களாக இருந்தால் ஒரு 20,000 கொடுங்க, 50,000 கொடுக்கணும் கேட்க வாய்ப்புகளும் உண்டு. இதற்கு நீங்கள் ஒவ்வொரு கோர்ட்டிலையும் கவர்மெண்ட் வக்கீல் ஒன்று உண்டு, அவர்களிடம் போய் விவரம் சொன்னால் அவர்களுக்கும் குறைந்த ஒரு அமௌண்ட் கொடுத்தால் போதும். இன்றைக்கி யாருமே நானே சேவை மையம் தான் சொல்கிறேன், யாரும் இலவசமாக பண்ண போவது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கு இல்லையா. இப்போ என்னுடைய அலுவலகத்தில் நான் ஒரு சேவையாக பண்ணால் கூட 10,000 20,000 கொடுங்கன்னு தான் கேட்குறேன். இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்தீங்கன்னா 50,000 1 லட்சம் திருமணம் முடிந்தால் கொடுக்கவும் செய்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, 50 பேர் வேலை பார்க்குறாங்க இல்லையா, சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில் கட்டணும். ஆமாம், அதனால் நமக்கு அவ்வளோ வேலைகள் இருக்கிறது இல்லையா. அதனால தான். அதாவது மனைவி இறந்து விட்டால் இறந்த சர்டிஃபிகேட்டும், கணவன் இறந்தால் கணவன் இறந்த சர்டிஃபிகேட்டும், கணவனோ மனைவியோ பிரிந்து விட்டால் கோர்ட்டு மூலிமா ஒரு டிவோர்ஸ் காப்பியும் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, சரி சார், என்னுடைய மனைவிட்ட வாங்கவே முடியாது சார், வழியே இல்லை சார் அப்படி என்றால், உண்மையிலேயே அப்படி ஒரு நிலைமை இருந்தால் அதற்கும் தீர்வு உண்டு. உங்களை மாதிரியே ஒரு பெண் இருந்தாங்கன்னா அவங்களுடன் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து கொள்ளலாம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மனைவியிடம் ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க, இல்லை
குடும்பத்தில் அவங்கள்ட்ட சந்தோஷமாக இருக்க முடியவில்லை அப்படின்று சொல்லி கொண்டு விட்டு ஆசைக்காக இன்னொரு மனைவி வேணும் என்று சொல்லி தவறான எண்ணத்தில் நீங்கள் அதை முடிக்கும் பொழுது நான் முடித்து வைத்தால் என்மேல் ஒரு புகார் கொடுத்து என்னையும் உங்களையும் காவல்துறையில் புகார் கொடுத்தால் நாம் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அப்போ நாம் ஏன் அவ்வாறு நம்ம செய்யணும்? அதனால தான் உண்மையை மட்டும் பேசுங்க, உண்மையானவர்கள் மட்டும் வாங்க, பொய்யான நபர்கள் வராதீர்கள் என்று சொல்லுகிறோம். நீங்கள் பொய் சொல்லி தவறான தகவல் கொடுத்து பதிவு பண்ணிய பிறகு நீங்கள் உண்மையை சொல்லி அதில் முடியாது என்று சொன்னால் நீங்களும் சங்கடப்பட வேணும், நானும் சங்கடப்பட வேணும். இன்னும் ஒரு சில பேர்கள் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாமல் ஒரு 2000 ரூபாய் கட்டிவிட்டு எனக்கு உடனே முடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை என்றால் 4-5 தகவல் நம்ம கொடுத்துருப்போம், கொடுத்தது பிடிக்கவில்லை என்று கட்டிய பணத்தை திருப்பம் கொடு என்று சில பேர் பிரச்சனையெல்லாம் பண்ணுவாங்க. அதனால தான் முதல்ல நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள், இல்லை என்றால் செய்யாதீர்கள், திரும்ப பணம் கேட்காதீர்கள் அப்படி என்றும் சொல்லுவோம். நான் ஒரு சில நபர்களிடம் முதல்லே பேசும்போது நீங்கள் பணம் எதுவும் கெட்ட வேண்டாம் என்று சொல்லிவிடுவேன். இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என்னுடைய அலுவலகத்திலே நம்பர்களை ஜிபே நம்பரை வாங்கி பணம் போட்டு விடுகிறார்கள். என்ன பணம் போட்டு விட்டுட்டு உடனடியாக எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேருக்கு உடனே முடியும், ஒரு சில பேருக்கு கொஞ்சம் லேட்டாக தாமதமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய அலுவலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர்கிட்ட பேசுவதற்கு 1/2 மணி நேரம் எனக்கு ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்ல ஆணோ பெண்ணோ பொறுமை வேணும். நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தை இழக்க மாட்டீங்க, உங்களுடைய நட்பை இழக்க மாட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையை இழக்க மாட்டீங்க, உங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க மாட்டீங்க. என்னெல்லாம் ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கட்டணும்னு சொல்கிறாரு, எந்த நம்பர்லேருந்து கட்டினா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து 1000 ரூபாய்க்கு கொடுத்த இடம் எதுவுமே எனக்கு சரியில்லை அப்படிங்கிறாரு. ஏர்செல் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாரு, 40,000 ரூபா சம்பளம்னு சொல்கிறாரு, 40 ஏக்கர் இடம் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நல்லா குடித்து விட்டு போதையில் என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுகிறார். இருந்தாலும் அவர் பேசிய பேச்செல்லாம் அவ்வளோ தவறான பேச்சுகளை பேசிவிட்டு கடைசி நான் பொறுமையாக பேசுகிறதுனால அவர் கடைசி மன்னிப்பும் கேட்குறார். அந்த வீடியோவும் உங்களுக்கு இப்போ விரைவில் வரும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மக்களே புரிஞ்சுக்கொள்ளணும். நீங்கள்லாம் உண்மையை மட்டும் பேசணும் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உண்மையை பேசுகிறேனா, நான் ஃப்ராடுக்காரனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். நான் 50 பேர் வச்சு வேலை பார்க்குறது உங்களுக்கு ஒவ்வொரு பெண் வீடு பேசுவதற்காக ஏற்பாடு செய்து கொடுப்பதற்காக மட்டுமே. இன்றைக்கி எந்த பெண் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா உண்மையான தகவல் யாருமே கொடுக்கறது கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு நான் பேசாமல் சும்மா வீட்டில் உட்காந்துக்கலாம். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறோம்னா, சரி எல்லோருமே இப்படி ஒதுங்கினா எப்படி அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த இதில் நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன். சில பேர் 10,000 20,000 30,000 எனக்கு நீங்கள் கட்டியிருக்கீங்க. உங்களுக்கு நான் எத்தனையோ பொண்ணு பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். என்ன பண்ணுறது? நடக்க மாட்டேங்க. நாளை ஞாயிற்றுக்கிழமை 3 பெண் வீட்டுகளில் பெண்ணையே வர சொல்லியிருக்கேன். நம்ம அலுவலகத்துலேருந்து பேசணும்னு சொல்லியிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பெண் வீட்டுக்காரர்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்களும் நேருக்கு நேர் வாங்க, உட்காருங்க, உட்கார்ந்து நேருக்கு நேர் பேசுங்க, பேசி ஒரு முடிவுக்கு வாருங்கள். ஏன் இதை நான் சொல்கிறோம்னா, உண்மையை பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். உண்மையை பேசணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஆனால் நான் நேருக்கு நேர் இருந்து பேசும்பொழுது 2 பேர்ட்டையுமே என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையும் பரிமாற்றம் பண்ணிக்கோங்க. முதலாவதாக இறந்த சர்டிஃபிகேட்
மறுமணம் என்றால் இறந்த சர்டிஃபிகேட்டுகளை நீங்கள் கொடுத்து அதை சரி பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உண்மையான சர்டிஃபிகேட்டுகள் இருந்தால் மட்டுமே பண்ண முடியும். அதனால தான் இதெல்லாம் சொல்கிறேன். இப்போ மறுமணம் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, பத்திர ஆஃபீஸில் நீங்கள் போய் டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க என்னென்ன வேணும்னு சொல்லுவாங்க. அதிகபட்சம் ஒரு 2000 தான். 2000 ரூபாயிலேருந்து 2500 மறு திருமணம் பதிவோடு நீங்கள் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு நண்பகத்தன்மையாக இருக்கும். நண்பர்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. முதலாவதாக, நாம் எந்த வயதாக இருந்தாலும் உடம்புக்கு முடியலை அப்படிங்கிறதே ஒன்று கிடையாது. நாம் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா உண்மையை பேசி வேலை பார்க்குற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும். சுறுசுறுப்பாக எந்த வேலையும் நாம் செய்வோம் என்பதை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். அதாவது, நாம் இன்று ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்தால் போயிட்டு வரலாம். எதை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை சாப்பிடலாம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துங்க, 52 வயது நண்பர் 52 வயது நண்பர் 15 வருஷமாக ஒரு அலைன்ஸுக்கு எதிர்பார்க்கார். நல்லா பேசுகிறார், கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஆளாக இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது. அதனால் நல்ல இளமையோடு இருக்கிறார். அவருக்கு ஏதாவது நபர்கள் வீட்டோட மாப்பிள்ளையாகவோ அல்லது அவருக்கு இடங்கள் 2 இடத்துல இடமெல்லாம் வச்சிருக்கிறாரு. இனிமேலாவது ஒரு மனைவியை கட்டிய பிறகு அவர் நிம்மதியோட சந்தோஷமாக நல்லா உழைக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறாரா என்று பார்ப்போம். அவரை ஏற்றுக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் அவருடைய நம்பர் தரேன். ஆனால் அவர்கிட்ட 2 இடத்துல இடம் வசதி இருக்குது, கொஞ்சம் பணம் கையில் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அவர் பல இடங்களில் ஏமாந்துருக்கிறாரு. அதனால் அவருக்கு யாராவது அவருடைய பேச்சை கேட்டு அவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்று நினைக்கிறேன். அவர் முடித்தாலும் எனக்கு கமிஷன் கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா சார், நான் ஒரு சில கஷ்டப்படக்கூடிய ஆள்கிட்ட, மனம் இல்லாத ஆள்கிட்ட எதுவும் வாங்க மாட்டேன். மனம் இருக்கிறவர்கிட்ட மட்டுமே தான் நான் எதை கொடுங்கன்னு உரிமையோடு கேட்பேன். ஒரு 10,000 போட்டு விடுங்கன்னு கேட்பேன், ஒரு 20,000 போடுங்கன்னு கேட்பேன், ஒரு 25,000 போடுங்கன்னு கேட்பேன். அவர் ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போதே தெரியும், இவர் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர், பாவம், இவர் காசு நம்ம வாங்கக்கூடாது, இவர்கிட்ட நம்ம வாங்கினா நல்லா இருக்காது அப்படின்ட்டு. சரி, நான் இன்றைக்கி வீட்டில் இருந்து அதான் சொல்லலாம். என்னுடைய குணம் என்னென்னா, ஒருத்தருக்கு ஏதாவது செய்ய நினச்சா இதுதான், இப்படி தான். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷத்தில் பேசும்போது ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. நன்றி. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் கதையத்தான் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கும் ரைட்டிங்க, ரொம்ப சந்தோஷம். நானும் இன்னைக்கு உடல்நல சரி இல்லாமல் வீட்டில் இருக்கிறேன். அப்படியா? ஆமாம். அந்த திருப்பூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டாங்கல்ல, இந்த ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, ஒரு டாக்டருக்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை, 10,000 ரூபா 10 லட்சம் கடை இருக்குது, 16,000 ரூபாய் சம்பளம் வாங்குதேன், என்ன அடைச்சிக்குவேன், ஆளா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிச்சேன். 3 வருஷத்துக்கு பொறுக்க சொல்லுங்க, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு 7,000 ரூபாய் செலவு வரும் மாசம், பிள்ளைங்க படிக்க அப்படின்னு சொல்லிச்சு. அது என்ன அம்பத்திக்காரன் சொன்னது, அம்பத்திக்காரன் சொன்னது. அருந்தியர். ஆமாங்க, சொல்லுங்க ஐயா. அது திருப்பூர் மாவட்டம் சொல்லிச்சு, ஊரை சொல்லல. அது எப்படி, அந்த நம்பர் கொடுங்க, போய் நேர்ல பார்த்து வரேன். சரிங்கய்யா. சொல்லுங்க.
இல்ல அத நம்பர் கொடுத்தீங்கன்னா நேர்ல இங்க பாத்துக்கலாம். நான் திருப்பூர்லான்னு இருக்கிறேன். ம். ஆ? அதாவது ஆ. நீங்க அன்னைக்கு ஆபீஸுக்கு வந்திருந்தீங்க. ஆமா. நான் உங்கள்ட்ட பேசுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆ. ஏன்னா இப்போ ஒரு 4, 5 நாள் ஆச்சு இல்லையா? நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க. ஞாயிறு, திங்கள், இன்னைக்கு 5 செவ்வாய். நாள் ஆச்சு. ஆ? 5 நாள் ஆச்சுண்ணா. 5 நாள் ஆச்சு. 5 நாள். நான் உங்கள்ட்ட அன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்க ரூ. 2000 பணம் கட்டிங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நானே பேசி ஏற்பாடு பண்ணி தரேன். உங்கள்ட்ட நான் முழு விவரம் உங்கள்ட்ட கேட்கணும்னு நெனைச்சிருந்தேன். இன்னும் கேட்கல. சரிதானா? சரிண்ணே. நான் பேசுனது கரெக்ட்டா பேசணும் இல்லையா உங்கள்ட்ட? இல்ல உங்க பேச்சு எல்லாம் போய் வீடு காலையில இருந்து வேலை செய்யல போட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன் ஹெட்போன் வச்சு. இல்லைங்கய்யா. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு பொண்ணுடைய நம்பர் கேட்கய்யா, உங்க விவரம் எனக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? இல்ல நேர்ல வர சொல்லுவீங்க அதான் கேட்டேன். நீங்க இல்லைங்கய்யா. நான் நம்பர் அதான் வேணா தரேன் நீங்க பேசிக்கங்க அப்படின்னீங்க. அதாங்கய்யா. அதுதான். நீங்க ஒரு பொண்ணுடைய நம்பர் கேட்குறீங்க. ம். நீங்க ஆபீஸ்ல வந்து ரூ. 2000 பணம் கேட்டிருக்கீங்க. நான் உங்கள்ட்ட பணம் வாங்கல. எங்க ஆபீஸ்ல தான் நீங்க கேட்டிருக்கீங்க. நான் இல்லன்னு சொல்லல. உங்க விவரம் எனக்கு தெரியாது. ம். நான் உங்கள்ட்ட விவரத்த நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முதல்ல. ஆ, நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? சரி சரி இன்னைக்கு எனக்கு உடம்புக்கு முடியல. நான் அதனால வீட்ல இருக்கிறேன். சரி. அதனால தான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ம். இன்னைக்கு காலையில ஒருத்தர்ட்ட பேசியிருக்கேன். ம். அதான் அநியால ஆம்பளால் மெட்ராஸ்ல இருந்து பேசுதான் நாங்க 2 பேரும். ஒரு கேரளாவில் இருக்குது வீடு மட்டும் இருக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு போகும். ம். வித்துட்டு வர கூட ரெடி அப்படின்னு சொல்லி வந்தது. யாரு? கேரளாக்காரங்க. நான் ம். தமிழ்நாடு என்ன கேரளாவில் இருக்கிறேன் அப்படின்னு ம். அது வந்தது. ஒரு ம். மெட்ராஸ்ல இருக்கிறேன் சிவகாசி பொண்ணு. ஒரு 58 வயசு 71 வயசு சொன்னாப்புல. ம். அப்புறம் பிள்ளைய 2 பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டேன் ஆம்பளை பையங்கள ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன். மனைவி இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி மெட்ராஸ்லயே எனக்கு பார்த்தா எல்லாம் இருக்கு அப்படின்னாரு. ம். அதுவும் பார்த்தேன். ம். அப்புறம் அந்த சிவகாசியில இருந்து இந்த பொம்பளை தான் கான்பர்ஸ்ல போட்டீங்க. ம். மெட்ராஸ்ல இருக்காரு அவர் ஆம்பளை. ம். அதுவும் போட்டீங்க பார்த்தேன். அது 58 வயசு அவருக்கு 60 வயசு 65 வயசு இருக்குன்னு. ம். கார்ல போகலையும் நீங்க ஓரம் கட்டி கொஞ்சம் ஒரு நிமிஷம் கான்பர்ஸ்ல போட்டு நீங்க பேசுங்க அப்படின்னீங்க. ம். அது எந்த அப்புறம் ஊருக்காரங்கய்யா? அது சிவகாசி பொம்பளை ஆளு. ஆ. அது இன்னொரு ஆளு மெட்ராஸ். அந்த ஆம்பளை ஆள் வந்து மெட்ராஸ். மெட்ராஸ் பக்கத்துல என்ன ஊரு? நல்லா சொல்லுங்க. அது என்னமோ பக்கத்து ஊர் அரக்கோணம். அரக்கோணமா? அரக்கோணம் அரக்கோணமோ திருத்தவனமோ வந்துச்சு. அரக்கோணம். அரக்கோணம். அரக்கோணம் அவங்க அவங்க ஃப்ரெண்ட் அங்கே தானே இருக்காங்க உங்களுக்கு தோது தானே அப்படின்னீங்க. அதாவது ம். இன்னைக்கு கூட அத இன்னைக்கு கூட அத கொஞ்சம் பேசியிருக்கேன். ஏன்னா, நான் 30 ம். வருஷத்துக்கு மேல இந்த தொழில் பண்றதுனால கொஞ்சம் தெளிவா பேசணும்னு நெனைப்பேன். நீங்க சொன்னீங்க நான் வந்து ஏமாத்த பொருள் உண்மையை என்னப்பா? சொல்லுங்கணும் அப்படின்னீங்க. உண்மையை சொல்லி உண்மையை சொல்லுங்க. அதனால எனக்கு வந்து காசுலாம் பெருசுல யாரையும் கார்பரேஷன் கொடுங்க வைங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னீங்க. ஏன்னா எப்படிங்கய்யா? எனக்கு வந்து இல்ல காசு எனக்கு 10,000 போடுங்க 50,000 போடுங்க அப்படின்லாம் நான் படக்குன்னு யார்ட்டையும் கேட்க மாட்டேன். ஆமா. கொடுத்தா கொடுக்கணும் பார்க்க சொல்லுவாங்க. காசு ஒவ்வொரு காசு கேட்டா இல்லம்பாங்க. ம். சங்கடமா இருக்கும்பாங்க. அதனால நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொன்னீங்க. சொல்றீங்க. அதாவதுய்யா அது உங்க நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிறீங்க நீங்க. ம். அதேதான் எனக்கும் எனக்கும் நீங்க உண்மைதான். ஒரு ம். விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2000, 3000 கட்டிட்டு போயிருவாங்க. ம். அவங்களுக்கு வந்து என்னன்னா, கொஞ்சம் வேலைகள் சுலபமா தான் இருக்கும். உடனே பண்ண மாட்டாங்க 1. 2வது விஷயம் நான் யார்ட்டயுமே பணம்னு கேட்கவே மாட்டேன். ஒரு தடவ கேட்பேன். ரூ. 10,000 ம். போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ரூ. 20,000 போட்டு விடுங்கன்னு சொல்லுவேன். அதோட நிப்பாட்டிக்கிருவேன். அடுத்தபடியாக ஆபீஸ்ல என்ன செய்வாங்கன்னா, உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி ரூ. 2,000 கேட்பாங்க. பதிச்சு ம். வச்சுக்கிருவாங்க. பதிஞ்சு வச்சுட்டாங்கன்னா என்னன்னா, இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க யாராவது வந்தாங்கன்னா சொல்லுவாங்க. உடனே ம். அனுப்பு இப்ப முதல்ல வந்து உடனே உடனே ஃபோன் நம்பர் குடுப்பாங்க. இப்ப ஃபோன் நம்பர்லாம் யாரும் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? ம். அத நீங்க என்கிட்டயே பேசுங்க அப்படின்னீங்க. நான் இப்ப இது வரைக்கும் ஆக்சுவலி பேசல நேத்து. நீங்க எடுக்கிறவங்க வந்து அந்த நம்பர் குடுத்தீங்க 24 நம்பரு. அதனால கணேசன்னு போட்டு உங்க பேரை போட்டு ஒண்ணு பதிஞ்சு வச்சிருக்கேன். அதுக்கு போட்டேன் ஒரு பொண்ணு எடுத்து போயிடுச்சு. அண்ணன் அதாவதுய்யா, வெளியில இருக்காரு அப்படின்ட்டாரு. இப்ப ஒரு விஷயம் சொல்லுங்க நான் சொல்லியிருந்தேன். சொல்லுங்க. இப்போ ஃபோன் நம்பர் இப்ப யாருக்கும் குடுக்கறது கிடையாது. ம். இப்ப என்ன நான் எப்படி பண்றோம்னா, ஃபோன் நம்பர் நான் குடுத்தா நெறைய பிரச்சனைகள் வருது. ஆம்பளை ம். ஆளுகளுக்கு குடுத்தோம்னா, உங்கள மாரி ஆட்கள் என்ன சொல்றீங்கன்னா,
நான் கணேசனுக்கு 2000 கொடுத்து தான் உன் நம்பரை வாங்கியிருக்கேன். நான் அடுத்த அவளுக்கு கொடுத்தோம்னா நான் 200 கொடுப்பேன், 300 கொடுப்பேன் ஒரு நாள் நைட்டுக்கு. நீ அவ்வளவு பெரிய ஆளா? போன் எடுக்க மாட்டேக்க, வைக்க மாட்டேக்க அப்படின்னு சொல்லி தப்பா பேசுறாங்க. ஒரு சரி. நிமிஷம், நீங்க அப்படி பேச மாட்டேன், நீங்க பேசுவீங்கன்னு சொல்லல. பொதுவா ஒரு சில பேர் அது ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு. அதுவும் சொன்னீங்க. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வந்து இன்னைக்கு கல்யாணம் முடிக்க காரணம் ஒண்ணும் வழி இல்லாம ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது போன் நம்பர் எடுக்க முடியாது. ஃப்ரீயா இருக்கும்போது அவங்க கூப்பிடுவாங்க. ஆமா. அதுல நல்ல இப்போ இது வந்து நம்மளுடைய தவறு. அவங்களுடைய தவறு என்ன தெரியுமா? சில பெண்கள் வந்து என்ன செய்றாங்கன்னா, ம். உங்கள மாரி ஆட்கள் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்குன்னா, எனக்கு கஷ்டமா இருக்கு. என் வீட்டு வாடகை குடுக்கணும், அது குடுக்கணும், பிள்ளைகள பார்க்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கேட்கறாங்க. கடன் இருக்கு. எனக்கு 1,00,000 இருக்கு, 2,00,000 இருக்கு, 5,00,000 இருக்கு. ம். இந்த மாரி கடன் இருக்குன்னு அந்த பெண்கள் சொல்லிடுறாங்க. ம். என்ட்ட எத்தனையோ ஆமா. பேர் வந்து 2000, 2000, 5000, 10,000 பணங்கள் கட்டியிருக்காங்க. ம். இப்ப ஒரு சில வீட்டுக்கு நான் நேர்ல போம்போது உண்மைய மட்டும் பேச சொல்லுவேன். நான் பேசும்போது தெரியும். ம். நான் அவங்கள்ட்ட கேட்பேன், "ஏம்மா உங்களுக்கு கடன் கிடன் எதுவும் இருக்கான்னு?" கேட்பேன். அப்படி ம். கடன் இருக்கிறதையும் நான் போட்டு விட்டுருதேன். அப்ப அதுலயும் ஒரு சில பேர் அப்படியா ரைட். இப்ப கூட ஒரு அம்மா வந்து 15,00,000 கடன் இருக்குன்னுச்சு. அப்புறம் 20,00,000 இருக்குன்னுச்சு. அப்ப இப்ப 35,00,000த்துக்கு வந்துருச்சு. ம். அப்போ நான் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, யாரும் இவ்வளவு கடன்றா ஏத்துக்கிற மாட்டாங்கம்மா. ஆனா அந்த அம்மாவுக்கு ரூ. 1,00,00,000 வர வேண்டி இருக்குது. ம். என்ன பென்ஷன் வேற நெறைய வந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த பணத்த வச்சு நீங்க சரி பண்ண வேண்டியதானே? அப்படின்னா, மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. ம். ம். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதா? ஆமா, ஆமா. நான் இப்ப கேட்டேன். இப்ப ஏன் இந்த தெளிவான விஷயம் நான் இப்ப உங்க உடம்புக்கு முடியாம ஏன் இன்னைக்கு ஃபோன் எடுத்திருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? ம். 5 நாள் ஆச்சு உங்கள்ட்ட நான் பேசுறேன்னு சொல்லி. ஆமா. நீங்க பல இடங்கள்ல திருமண தகவல் நிலையங்கள்ல பல இடங்கள்ல பதிஞ்சு, பல இடங்கள்ல ஏமாந்து, சண்டைய ம். போட்டு நெறைய வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. ஆனா நான் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய விவரம் எல்லாமே சொல்லிருவேன். முதல்ல விருப்பம் இருந்தா பணம் கட்டுங்க. இல்லைன்னா ம். கட்டாதீங்க. அப்புறம் பணத்த கட்டிட்டு உடனே முடிக்கணும்னு சொல்லி ரீஃபண்ட் கேட்கக்கூடாது. எல்லா விஷயமும் நான் YouTubeல பேசிட்டே இருக்கேன். ம். YouTubeல பேசும்போது நான் சொல்லுவேன் 10,000, 20,000 கட்டுனீங்கன்னா தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வேலை பார்க்க முடியும். அப்படிங்கிறத ம். நான் சொல்லியிருக்கேன். ஒரு சில பிரச்சனை உள்ள ஆளுகளுக்கு இன்னைக்கு நான் உடம்புக்கு முடியாம வீட்ல இருந்தாலும் கூட, இன்னைக்கு ம். உங்களுக்கு 2வது நபர்ட்ட பேசுறேன். ம். ம். ஏன்னா, இப்ப மணி வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி. இப்பதான் நான் 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 வேலைக்கு போயிட்டு வந்தேன். நீங்க வேலைக்கு போயிட்டு வந்தீங்க. ம். ஏன் இத தெளிவா சொல்லுதோம்னா, இப்ப நீங்க அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தீங்கல்ல, 50 பேர் வேலை பார்க்காங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த 50 பேருக்கு நான் எப்படி சம்பளம் போடுறது? இந்த 50 பேருக்கும் இத்தனை ஃபேன் ஓடுது, இவ்வளவு பெரிய பில்டிங் வாடகை, கரண்ட் பில் எல்லாம் இருக்கு. அப்ப நான் 10,000 வாங்குனா தான் உங்களுக்கு வேலை பார்க்க முடியும். ம். இன்னைக்கு ரூ. 2,000 வாங்குனாங்கன்னா, அதுக்கு தக்கன தான். ரூ. 2,000 வாங்கினேன்னு யார் அதிகமா கேட்டீங்களோ அவங்க வேலை பார்ப்பாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு ம். 52 வயசு இருக்குமா? ஆமாண்ணே. ஆமா, 52 வயசு ஆகுது. த நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னா, ராஜாபாளையம் பக்கத்துல இடம் கிடக்கு, இன்னொரு இடத்துல இடம் கிடக்கு. எங்கெல்லாம் இடம் இருக்கு? சாத்தூர் பக்கம். அதான் ராஜாபாளையம் பக்கத்துல சாத்தூர்ல இடம் இருக்கு. இன்னொரு இடம் எங்க சொன்னீங்க? எங்க ஊர்ல சொக்கனாமுத்தூர். சொக்கனாமுத்தூர்ல இடம் கிடக்கு. ஏன்னா 2 இடத்துல இடம் கிடக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு 52 வயசு ஆகுது. மனைவி என்னாச்சுன்னு சொன்னீங்க? 6 மணி. மனைவி இறந்து போச்சா என்னாச்சு? மனைவி இல்ல. ஐயா இல்லதாங்கய்யா. நான் கேட்கிற கேள்வி புரிஞ்சுக்கோங்க. இறந்துருச்சுண்ணா. அப்படி இறந்துருச்சு. சொல்லுங்க. இறந்து போச்சு. குழந்தைகள்? 2 பையங்க. அதுக்கு நாளை கழிச்சு ஒரு கல்யாணம். சரி. உங்க கூட தான் இருக்காங்களா 2 பையனும்? என்கிட்ட கூட இருந்தா தான் நான் வந்து எதுக்கு பார்க்க போறேன். ஆ. எந்த ஊர்ல அது இருக்காப்புல பையன்? அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஐயா நாளை கழிச்சு கல்யாணம்னு சொல்லுதியே, அப்புறம் எங்க இருக்கான்னு தெரியாதுன்றீங்க? ஆமா, எந்த ஊர்ல வேலை செய்யறோம்னு தெரியாது. சரி. இப்போ நீங்க இருக்கிறது திருப்பூர்ல தானே வேலை பார்க்கணும்னு சொன்னீங்க? திருப்பூர்ல நாம இருந்து 15 வருஷம் ஆச்சு. ஆ. மதுரையில் 8 வருஷமா இருந்தேன். என்னை விட்டு போய் 20 வருஷம் ஆச்சு. என்னை பார்த்து. உங்கள விட்டுட்டு போய் உங்க பையன் 20 வருஷம் ஆச்சோ? என்னை பார்த்து நான் பார்த்து. நீங்க பார்த்து இப்ப கல்யாணம்ங்கிறது எப்படி தெரியும்? கல்யாணங்க இந்த ஊர்ல உள்ளவங்க எனக்கு போன்ஸ் போட்டு செய்ய மாட்டாங்களா? என் பேரை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆ. பேரை போட்டிருக்காங்கன்னு நேற்று சொன்னாங்க. ஐயா ஒரு விஷயம். நம்ம பெத்த பிள்ளை பேரை போட்டிருக்கு அப்படின்னா உங்கள்ட்ட நேர்ல வந்து சொல்லியிருக்கணும். சொல்லல. கல்யாணத்துக்கு அதுதான் கேட்டேன். சரிங்க. நான் ஒரு 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 விளக்கம் குடுக்குறேங்கய்யா. ம். என்னதான் இருந்தாலும் உங்களுடைய வாரிசு தானே. வாரிசுன்னா ம். லவ் பண்ணி கல்யாணம் முடிக்க பேசி முடிச்சிருக்கேன். சரி. கூட்டிட்டு போனா ஒண்ணும் இல்ல. ஆ. லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கிறவன் பேசி முடிக்கிறவன் அப்ப தாய் தாப்பம் இல்லாம அவங்க கொடுக்காங்கல்ல. தாப்பம் இல்லாம கொடுக்காங்கல்ல. எதுக்கு கொடுக்குறாங்க? உங்கள்ட்ட ரைட். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி ரைட்டு தான். அதுக்கு நான் பதில் சொல்றேன்.
உங்க அது பையன் இல்லைங்கய்யா, உங்க பையன் லவ் பண்ணியிருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்பா அந்த மாரி ஒரு பொண்ண பார்த்துருக்கேன். நீங்க வந்து ம், முடிச்சு குடுக்கணும்னு வந்து உங்கள்ட்ட கேட்கல. கேட்கல. ரைட். நீங்க இத நான் ஒத்துக்கிறேன். ஒரு வார்த்தை யார்ட்டயாவது சொல்லியாவது விடணும். ஆனா உங்கள்ட்ட இந்த இடையில இத்தன வருஷத்துல பேசவே இல்ல. இல்ல. சரி, சரி. அப்போ அவங்க ஆள் ஆள் மாறு வட்டம் மாரி வச்சு போட்டாங்க. புள்ள கூப்பிட்டோம்னா, போ போ அப்படின்னு ஓடுதாங்க என்னைய பார்த்தா. அ, அ. ஓடும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒரு 10 வயசு இருக்கும். அதாவதுங்கய்யா, நீங்க பேசுற பேச்சு அப்படித்தானே இருக்குது. இப்ப அமைதியா பேசுற மாரி இருக்கு. ம். அன்னைக்கே நீங்க பேசும்போது கொஞ்சம் போல்டா தானே பேசுறீங்க. ஒரு சில இடங்கள்லங்கய்யா, பிள்ளைகளாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா, சாந்தமா அப்படி இல்லங்க. ம். மாமியாரு 5 வயசு, 2 வயசுல ஒருக்க வச்சிருக்கிற ஆள் மாற வட்டம் மாரி. அ, அது பார்த்து எடுத்துட்டேன். ஒரு 6 வயசுல வந்து கூப்பிட்டு வந்து கோடு, நாடு எல்லாம் போயிட்டு கூப்பிட்டு வந்து, ஆ ஊர்க்காரங்கள வச்சு கூப்பிட்டு வந்து காது குத்து வச்சேன் 2006ல. ம், ம். அதுக்கு பிறகு ஸ்டேஷன்லேருந்து மூலியமா போய் வந்து கூப்பிட்டு போய் தான் காது குத்து வச்சு, அதுக்கு போய் திரும்ப ஊருக்கு போனோம். நான் மதுரையில இருந்தேன். சித்திரை ம், மாசம் கூப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல சொல்லிட்டாங்க ஊர்க்காரங்கள வச்சு. அப்போ ம், வந்து ஊருக்கு போனவன் திரும்ப வந்து வரவே இல்ல. ஆனா எங்க ஓனர் மருதக்காரர் 2 ட்ரிப்பு போய் கூப்பிட்டாரு. ம், நான் வரமாட்டேன்ட்டேன். ம், இங்க வந்தா தானே குருவன் நான் போக முடியும் அப்படின்னாரு. இல்ல ம். அவன் வீட்டுக்குள்ள மலையக்கூடாதுட்டான். ம். ஒருவனுக்கு பிறந்தவனே என் வீட்டு வாசல் நீதான்ட்டு அதோட நான் போகல. சரி. 18 வருஷம் ஆச்சு. இப்ப உங்க பையன் இருக்கிறது உங்க ஊர்ல தான் இருக்காப்புல. எங்க ஊர்ல இருக்கிறாங்கங்க. எங்க வெளியில வேலை செய்யறானாமா. அப்போ வீடு உங்க வீடு தானே? உங்க வீடு தானே இருக்கணும்? வீடு என் வீடு. எனக்கு வீடு கிடையாது. அவங்க வீட்டுல இருக்கான். இப்ப நீங்க இடம் தான் பிளாட் தான் வாங்கி போட்டிருக்கீங்களோ? விளையாட்டுனா அது எங்க தாத்தாவோட இடம். எத்தனை சென்ட் இருக்கு சாத்தூர்ல? 7 7 சாத்தூர்ல இருக்கு. என் பேர்ல இருக்குங்க. 10 அது சென்ட். 10 சென்டா? அது என் பேர்ல வாங்கியிருக்கிறேன். 10 சென்ட் வாங்கியிருக்கீங்க. ஆமா. சரி. இங்க ஐயா இங்க ராஜபாளையம் வந்து பக்கம். 7 சென்ட். அது வந்து எங்க தாத்தாவோட பூர்வீகத்தை சொத்து. சரி, 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 சரி. பிரிச்ச மணி கிடக்குது. பத்திரம் ஆபீஸ்ல பத்திரம் இருக்கு. ம். கையெழுத்து போட்டா வாங்கலாம். ஒரு கையெழுத்துல இருக்குது யார் இல்லங்கத்துல. கையெழுத்து போடணும்? அது எங்க அத்தைமாரு வந்து கையெழுத்து போடணும். சரி, அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா ஆம்பளை பிள்ளைகளுக்கு சேரும். எங்க ஐயாவுக்கு சேர வேண்டியது எங்க ஐயாவுக்கு எங்களுக்கு சேரும். சரி. நாங்க இப்போ ஆம்பளை 3 இப்போ பேரு. உங்களுடைய சொத்து வந்து அப்ப அது வந்து பேரனுங்க உங்களுக்கு இப்போ சேராது. பிள்ளைகள் இருக்குல்ல, பிள்ளைகளுக்கு தான் சேரும். அது கிடையாதுங்க. எங்க பாட்டன் சொத்து வந்து எனக்கு தானே சேரும். உங்களுக்கு சேரும். உங்களுடைய நீங்க உழைச்ச சொத்து தான் யாருக்குனாலும் நீங்க எழுதி வைக்கலாம். உங்களுடைய இல்லைன்னா பாட்டன் பூட்டன் சொத்து வந்து பேரனுங்களுக்கு பங்கு உண்டு. பேரம்னா எங்க ஐயா உழைச்சாத்தான். சரி. அது என்னன்னு அது தெரியலைங்க. நீங்க விவரமா இல்ல பேசுறீங்க. நீங்க சொல்ற ரைட்டு தான். அதை வந்து எங்க ஐயாவோட சொத்துனா தான் நான் வந்து அழிக்க முடியாது. ம், அது பேரம்மா இருக்கு. இது வந்து எங்க ஐயாவோட ஐயா சொத்து. ம். எங்க சரி, ஐயா அது பெத்த ஒரு உங்களுடைய தாத்தா தான். சரிங்க. அது உங்களுடைய பிரச்சனை பார்த்துக்கிடுங்க. இப்போ அது வந்து உங்க என் பேர்ல இருக்குது. யார் பேர்லயும் கிடையாது. சரிங்கய்யா. இப்போ உங்க பையன் உங்கள்ட்ட 20 வருஷமா உங்கள்ட்ட தொடர்பு இல்லன்னு சொல்லிட்டீங்க. ரைட். அது இருக்கட்டும். உங்களுக்கு ம். 2 பையங்க. ஒரு பையனுக்கு கல்யாணம், இன்னொரு பையன் வேற இருக்கிறாரு. உங்களுக்கு ஆமா. எந்த விவரமும் தெரியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆமா. உங்களுக்கு 52 வயசு. அடுத்து ம். வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இடத்துல பிளாட் கிடக்கு. ஃபியூச்சர்ல பின்னால கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து ம். இப்போ நீங்க உங்க மனைவி உங்களோட இறந்து போயிட்டாங்க அப்படித்தானே? ஆமா. இறந்து எத்தனை வருஷம் ஆகுது? அது 10, 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷம் ஆச்சு. இந்த 15 வருஷமா நீங்க தனியா இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. சரி, எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க 15 வருஷத்துல? இங்க என்ன ஒரு 2,00,000 ரூபா தான் இருக்குது. ஆ? 2,00,000 ரூபா இருக்குண்ணே. 1,00,000 ரூபா வட்டி கொடுத்துருக்குறேன். ம். 1,00,000 கையில வச்சிருக்கீங்க. ஆமா. வேலைகள் வந்து அவ்வளவா இல்ல. ம். பிரிண்டிங் வேலை. இப்போ மாசம் ஒரு அன்னைக்கு மாசம் 20 கிடைக்கும்னு சொன்னீங்களா? 10,000 செலவு போனா கூட இல்ல மாசம் இல்ல. 10,000 வச்சா வருஷத்துக்கு 10,000, 15 வருஷத்துக்கு 15,00,000 சேமிச்சு ஆமாண்ணே. வச்சுக்கணும்ல? ரைட்டு தான். நீங்க சொல்ற ரைட்டு தான். ம். பிரிண்டிங் வேலை 2 நாளைக்கு கொடுப்பாங்க. 2 நாளைக்கு கொடுக்க மாட்டாங்க. ம், ம், ம். அது 2 நாள் வச்சு நான் கடையெல்லாம் சாப்பிடுவேன். சரி. இப்போ ஒரு 2 வருஷமா இந்த கம்பெனில வந்து இது ஹெல்பர் ரோடுமன் மாதிரி வந்து இருக்கேன். ம், அதுல வந்து இப்போ வந்து ஒரு 1.5 வருஷம் கரெக்டா ஆயிருக்கு. நல்லா ம், வேலை பார்க்குறேன். விடாம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ம், ஊருக்கு போனோம்னா தான் லீவு. ம், மற்ற நேரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் லீவு. ம். வேற மற்ற நாள் லீவுனா லீவுன்னு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும். ஊருக்கு எங்கேயும் போயிட்டு வருவேன். இல்லைங்க. இப்ப நீங்க 20,000 வருமானம் மாசம் வரும்னு சொல்ல போய் தான் நான் ஒரு பெண்ணிட்ட சொல்லும்ல, அவர் என்ன வேலை பார்க்காருன்னா மாசம் இல்ல 10, இல்ல. 20. அது நீங்க இப்போதைக்கு சொல்றேன். இப்ப இந்த வருஷத்துல இருந்து நான் சொல்றேன். இப்ப 2 வருஷமா தான் இப்ப மாசம் 20 ரூபா மணிக்கு சம்பளம் வருது. ம்.
அதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து வாரத்துல 2 நாள் வேலை செய்வேன். அந்த வாரம் ஃபுல்லா வீட்டுல இருப்பேன். ஓ அது ரெண்டு வந்து 550 சம்பளம் கொடுக்காங்கன்னா 2 ஷிஃப்ட் செய்தோம்னு வச்சுங்க 1100 1100 அந்த வாரம் ஃபுல்லாமே சாப்பிடணும். மறுநாள் வாரம் திங்கக்கிழமை வேலை கிடைக்க வரைக்கும். ம். அது இப்படி ஹோட்டல் தான் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 2 நாளைக்கு வேலை பார்த்து 5 நாள் வீட்ல படுத்துட்டு அவர் வயித்த மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவருக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? உழைச்சு கொஞ்சம் மிச்சமா பண்ணி வைக்க வேண்டாமா? ஒரு சொந்த வீடு கீடு இல்லண்ணே போட்டு வச்சு ஏன்னா 15 இல்ல இல்ல வருஷத்துல எவ்வளவு சம்பாதிச்சிருக்கலாம். இல்லண்ணே நான் வேலையை வந்து திருப்பூர்ல பிரிண்டிங் வேலை வந்து ஒரு 2 நாளைக்கு கான்ட்ராக்டுக்காரன் கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு கான்ட்ராக்டுக்காரனை பிடிக்கணும். அவன் 2 நாளைக்கு வேலை இல்ல கொடுத்துருவான். அப்படிவே நான் என்ன சொல்லணும்னா, இது எதுக்காக சொல்லணும்னா, அந்த மாரி எதுக்கு நமக்கு என்ன வேலை தெரியுமோ வேற ஏதாவது வேற வேலைய பார்த்து இன்னைக்கு எந்த வேலைக்கு திருப்பூர்ல போனாலும் குறைஞ்ச சம்பளம் ரூ. 500 இருந்து ரூ. 1000 கிடைக்கும். இல்ல நீங்க ஒரு ஷிஃப்ட்டுக்கு கொத்தனார் 500. இல்ல இன்னைக்குயா இன்னைக்கு ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனாலே ரூ. 15 ரூ. 20 அதுவும் நீங்க ஆள் நல்லா ஜம்முன்னு இருக்கீங்க. ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போனா கூட உங்களுக்கு 15,000 20,000 கிடைக்கும். அது வந்து நம்ம படிப்பறிவு கம்மியா தானே இருக்காது. செக்யூரிட்டிக்கு எதுக்கு படிப்பு? எழுத படிக்க தெரியாதவன் வயசானவங்க பூரா செக்யூரிட்டி வேலைக்கு தானே போய் உட்கார்றாங்க. அது உண்டுதான். என்ன நமக்கு உழைக்க இருக்குது, திறமை இருக்கு, அதனால பாக்குறோம். எதுக்கு இங்க என்ன நிக்க. உங்களுக்கு இது நான் உங்கள்ட்ட பேசுறத வந்து நீங்க தப்பா நினைச்சக் கூடாது. ஒரு பொண்ணு வீட்ல கேட்பாங்க. ம். உங்களுக்கு திறமை இருக்கு திறமை என்ன திறமை இருக்கு? திறமை இருந்து என்ன வச்சிருக்கீய? இல்ல வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டுட்டேங்க. சில வேற அதாவது ஒண்ணும் ஒரு இல்ல. விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை. எனக்கு மனசு சரியில்ல. அதனால குடிக்கேன். கஷ்டமா இருக்கு. மனசு கஷ்டமா இருக்கு. கவலைய தீர்க்க குடிக்கேன். இதே வார்த்தை தவிர வேற எதுவுமே ஆம்பளைங்களுக்கு சொல்றது கிடையாது. நான் என்ன அதுதான் பொதுவான கருத்து சொல்றேன். ஒரு கஷ்டம் அது வரும்பொழுது ரைட்டு தான் தான். நம்ம இல்ல அது நீங்க சொல்ல ரைட்டு தான். ம். டைம் சரியும் இல்ல. நானும் அங்கங்க காசு கொடுத்து ஏமாந்து போனேன். எதுக்கு காச குடுத்து சரி ஏமாந்து போறீங்க? இந்த இதுக்குதான் அந்த திருமண தகவல் மையத்துல தான். அப்ப என்ன ஏமாந்துட்டீங்க ஐயா? அது ஏற்பட்ட இடத்துல கொடுத்து இப்படிதான் காசை அனுப்பி விட்டு அப்ப அதுக்கு பிறகுதான் நேர்லயே வந்து பாக்குறது. ஆபீஸ் எங்க இருக்குது அப்படின்னு நேர வந்து வாரது. இப்ப நம்ம லீவு ஆபீஸ்ல எவ்வளவு குடுத்துருக்கீங்க? 2000 கொடுத்துருக்கேன். சரி. மத்த இடங்கள்ல எவ்வளவு குடுத்து கட்டுனீங்க? 1000 1500 ஆ. 2000 ம். இப்படி 700 ம். இது பத்திரிக்கை அனுப்பி விட்டு சாதத்தை அனுப்பி விட்டு 700 வாங்கி திருப்பரங்குன்றத்துல இருந்து உங்களுக்கு வாரம் வாரம் 15 போட்டோ அனுப்பி விடுவோம் 15 நாளைக்கு ஒருக்கா சொல்லி வாங்கிட்டு இப்ப திரும்ப போன் போட்டோ எடுக்கவே இல்லை. நம்ம ஆபீஸ்ல பணம் கட்டி ஒரு 10, 15 நாள் 2 வாரம் இருக்குமா? 15 நாள் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆவணி ஆவணி என்னைக்கு பிறந்து வெள்ளிக்கிழமையா? ம். ஆவணி மாசம் வெள்ளிக்கிழமையா பிறந்துச்சு. நம்ம ஆடி ஆபீஸ்ல ஆடி ஆடியா? ஆடி வெள்ளிக்கிழமை பிறந்துச்சு. நான் கிட்ட செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாடி. அதாங்கய்யா அன்னைக்கு நீங்க சொல்லும்போது 15 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பணம் கட்டி. உங்க பில் இருந்தா எடுத்து இல்லைண்ணே பாருங்க. ஏன்னா ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்துருச்சு. சரி, நான் கெட்டுனது வந்து ஆடிக்கு முன்னாடி. சரி. ஆவணி கடைசி செவ்வாய்க்கிழமை. இங்கிலீஷ்க்கு எத்தனாம் தேதி தெரியுமா? 15ஆம் தேதி வந்திருந்தீங்களா? 14ஆம் தேதி. இங்கிலீஷ் 14ஆம் தேதி. இன்னைக்கு ஆமா போ. 14ஆம் தேதி. இன்னைக்கு தேதி 21. ஆமா சரிதானா? ஆமா 21. அதான் சொல்றேன். ஏன்னா எனக்கு அன்னைக்கு வந்த ஞாபகம் கரெக்டா இருக்கு. நீங்க அன்னைக்கு ஆள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னோம்ல. அதுதான். அதான் 50 பேர் ஆடிக்கு முன்ன அப்ப 50 பேர் வந்தாங்க பாத்தீங்களா? 50 பேர் வந்து வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அன்னைக்கு நீங்க 50 வந்திருக்கீங்க. பேர் இல்ல பொம்பளை பிள்ளைங்களா இருந்துச்சு. அதான் ஆம்பளை பையங்க யாருங்கய்யா வேலை பாக்குறா? இப்ப நீங்க சொல்ற மாதிரியே ஆம்பளை பையங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஏதாவது ஒரு பெண்ணை கரெக்ட் பண்ணணும். அவ பின்னாடி சுத்தணும். இது மட்டும்தான். ஆனா பொம்பளை பிள்ளைங்க எப்படி தெரியுமா? அந்த பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேலையை பார்க்கணும், முன்னேறணும். கல்யாணம் முடியிற வரைக்கும் ஜாலியா இருக்குங்க. கல்யாணம் முடிஞ்சோன்னா குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்காண்டி வாழ வேண்டிய சூழ்நிலை ஆயிருது. ஆமா இப்போ கல்யாணம் முடிச்சவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பிள்ளைக்கு உழைச்சு போட முடியாம டைவர்ஸ் ஆகுது. இதுதான் நடக்குது. அதேதான். இப்போ நீங்க எம்ஜிஆர் குரு. அது என்ன எம்ஜிஆர் குரு? அது அந்த ரெக்கார்டு போட்டோம்னா எம்ஜிஆர்னு வந்துடும் ஒவ்வொரு செல்லுல. என் இன்சில் பூரா அப்படி வரும். அந்த இன்சில் வர்றதாச்சும் நீ பட்டப்பேர்ல எம்ஜிஆர் கூப்பிடுவாங்க. சரி, அதனால எம்ஜிஆர் குருனா தான் எல்லாருக்கும் தெரியும். ஆமா அது வந்து இந்த செல்லு போட்டோம்னா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, பேர் என்ன என்ன பேரை கேட்க எடுத்தோம்னா இல்ல எம்ஜிஆர்னு வருது செல்லுல அப்படிம்பாங்க. சரி, அதைத்தான் கேட்டேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து ஏங்க? நான் என்ன சொல்லணும்னா, இப்ப வந்து நம்பர் உங்களுக்கு எதுவும் தரமாட்டாங்க. ம். நானே உங்களுக்கு வந்து இன்னைக்கு பேசுன மாதிரியே உங்களுக்கு நான் வந்து கூப்பிடுவேன். சரிண்ணா. உங்களுக்கு இது வரையில அன்னைக்கு என்கிட்ட ஆபீஸ்ல சொன்னாங்க ஒரு 10 பொண்ணு நீங்க 2000 கட்டிக்க ஒரு 10 எண்ணம் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? கொடுக்கல. கொடுக்கலையா?
இல்லண்ணா நீங்க சொன்னீங்க, திரும்ப உள்ள வச்சு கூப்பிட்டு பேசிட்டு போயிட்டு வாங்க, நான் பார்த்து ஏன்டே நானே பேசுறேன். ம். இல்ல அதை நான் என்ன வச்சுட்டு கேட்டேன்னா, நான் ஒரு நிமிஷம். உங்களுக்கு உங்க செல்லுல நீங்க பாருங்க. உங்களுக்கு செல்லுல அனுப்புனாங்களா இல்லையா? எனக்கு அன்னைக்கு ரெக்கார்ட் அனுப்பணும். எடுத்து காட்டுனாங்கன்னு நான் சொல்லணும்ல. ஏன்னா அதை அனுப்பினாங்க, ஓப்பன் ஆகணும்னு சொன்னுச்சுல, அவருக்கு போட்டு கொடுங்க, ஓப்பன் ஒரு ஆகல. ஐடியா போடுங்க. உங்களுடைய செல்லுல ஓப்பன் ஆகல. அதானே ஒரு 10 பொண்ணு வரைக்கும் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் ஆகலன்னு சொன்னீங்க என்ன? அதை ஓப்பன் பண்ணி கொடுமா, அவருக்கு இல்லையே வரமாட்டேங்க, ஓப்பன் பண்ணி கொடு அதை அப்படின்னு சொன்னீங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டு போயிட்டீங்க. வேற ஒண்ணும் இல்லங்க. அது வந்து யார்ட்டயாவது பக்கத்துல இருந்தாங்கன்னா, Play Storeல போயிட்டு பிடிஎஃப் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆயிரும். அவ்வளவுதான் என்ன வித்தியாசம். அது ஓப்பன் ஆகி வச்சிருக்கோம்னே, ஒன்று ரெண்டு அனுப்பிவிட்டாங்க, நம்பர் இல்லாம அனுப்பி விட்டாங்கண்ணே. ம், ம், அனுப்பி விட்டதுல அந்த ஆடி 18 அன்னைக்கு சொன்னேன், அதை ம். அனுப்பி விடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் 4 நாள் கழிச்சு அனுப்பி விட்டாரு. அனுப்பிவிட்டேன்னு நான் ஒரு ஆள்கிட்ட சொல்லி எடுத்து கொடுத்தேன். ம். 2 போட்டா வந்துச்சு. 2 போட்டாவில் அது வந்து போட்டு வச்சிருக்காரு 19 நம்பரு. அதாவது ஆனா நம்பர் இல்ல, நம்பர் வந்து 4 நாள் கழிச்சு வந்துச்சு. அதுக்கு தான் அந்த 2 நம்பர் போட்டு 4 போட்டா அனுப்பிவிட்டேன், 10 போட்டா அனுப்பிவிட்டேன். அதான் அந்த 10மே வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு அன்னைக்கு நம்பரோட தான் அனுப்பியிருக்கு. நான் அதையும் பார்த்துட்டேன். நான் உங்கள்ட்ட வாங்கி நான் தானே பார்த்தேன். சரி இப்ப அந்த இது ஆனா முடியட்டும். இப்ப இனிமேல் வந்து நம்பர் ஓப்பன் ஆகல. அது என்ன வந்து பாப்பா திரும்ப செல்ல கொடுத்துருச்சு என்கிட்ட. நீங்க கூப்பிடவுமே என்கிட்ட செல்ல கொடுத்து நான் உங்ககிட்ட பேசி வந்துட்டேன். சரி, சரி, சரி. வேற ஒண்ணும் இல்ல. ஆனா அது எடுக்க போச்சு. ஆனா நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம், அங்க உள்ள வந்துட்டேன். சரி, சரி, நீங்க சரி. போயிட்டு வாங்க, என்கிட்டயே பேசுங்க, இந்த நம்பருக்கு பேசுங்க அப்படின்னீங்க. அதுல மருமனங்கள்ல வந்து ஒரு பொண்ணு லதா, அடுத்து வந்து அந்த நாகக்கண்ணி, ஜோதி, அப்புறம் இன்னொரு புள்ள வசந்தா, இந்த மாதிரி அதுக்கப்புறம் சுகந்தி, சாந்தி. வசந்தின்னு சொல்லி வந்து ராங்க நம்பர்னு சொல்லிருச்சு. ஆம்பளையால எடுத்தாங்க. ஓ! நீங்க பேசும்போது ராங் நம்பர்ன்ட்டாங்களோ? அதாவது ஆ, ஆமா ஆமா. ஒரு சில பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஆம், வீட்ல ஆள்கள வச்சுக்கிட்டே கூட இந்த மாரி எதுவும் தப்பு பண்ணாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாரி சொன்னீங்கன்னா, நான் உடனே அத கண்டுபிடிச்சு உடனே டெலிட் பண்ணிருவேன். அது உண்மைதான். அது நம்பர் வச்சிருக்கேன், அப்படியே இருக்குது. ஜோதிக்கு பேசுனீங்களோ? சோதிக்கு பேசினேன். நாகவல்லிக்கு பேசுனீங்களா? நாக சோதி கிடையாது, சோதின்னு தான் போட்டிருக்கு. ஆனா மேட்டூர்னு சொல்லுச்சு, இது மேட்டுப்பாளையம். சரி, சரி. நாகவல்லிக்கு பேசுனீங்களா? நாகக்கண்ணி. நாகவல்லியில நாகக்கண்ணி. பேச இல்ல நாகக்கண்ணி. இல்ல, பேசல லதா, சுகந்தி பேசல. நான் பேசலையே. போட்டாவே எடுக்கலண்ணே, வல்லந்தா தானே அந்த பார்க்க முடியும். ஒண்ணு மட்டும் தான் நம்பர் இருந்துச்சுண்ணே. அது ஒண்ணுதான் சோதிங்கிறது வந்து மேட்டுப்பாளையம் சொல்லுச்சு. ஆனா நீலகிரி மாவட்டமும் அந்த போட்டிருக்கு. வசந்தான்னு ஒரு பொண்ணு இருந்திருக்கும். அதுவும் குடுத்திருப்பாங்களா உங்களுக்கு? அந்த வசந்தான்னு சொல்லுவதுதான் ஆம்பளால் எடுத்து போச்சு. அது மெட்ராஸ். ஆ. நாகஜோதின்னு சொல்றீங்களா, அது வந்து நான் இப்ப பேசவே இல்லை. இப்ப என்ன நடக்குன்னா, ஒரு சில பேர்கள் வந்து இந்த மாரி சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால, இப்ப நம்பர் குடுக்காம, நான் நாங்க சொன்னேன், அதை நீ நியூஸ்ல பார்த்தேன், இந்த இதுல யூடியூப்ல. இப்ப உங்களுக்கே அந்த நம்ம உள்ள சிஸ்டத்துல பதிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், இப்ப இத்தன பேர் போட்டதுனால மினிமம் ரூ. 10,000 ரூ. 20,000 கட்டுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா, அவ்வளவு வேலைய எடுத்து பேச வேண்டியிருக்கு. மருமனங்கள்ல பெண்ணெல்லாம் குமிஞ்செல்லாம் கிடைக்காது. ஏதோ வாரத்துக்கு ஒரு 4 பொண்ணு, 5 பொண்ணு வராங்கன்னா, 5ம் அந்தந்த வாரத்துல முடிஞ்சிரும். ஏன்னா பையங்க தான் லட்சக்கணக்கான பேர் ஆண்கள் இருக்காங்க. அதனால ரூ. 10,000 கட்டி பதிஞ்சு வச்சுக்கணும்னு நான் சொல்லிருவேன். வாரத்துல ஒரு நாள் வந்து வர முடியலைன்னா, இந்த பொண்ணு வீட்ல இங்க வந்தாங்கன்னா, அவங்க இங்க இருந்து கால் பண்ணி பேசுவாங்க. பேசுறது ஏன் அத அப்படி விடுறோம்னா, இல்ல நான் நம்பர் குடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது கடன் இருக்கு, அது இருக்கு, இந்த மாரி நாங்க பதியவே இல்ல, கொடுக்கவே இல்ல. நெறைய பிரச்சனைகள் வருது. அதனால ஆமாண்ணே. அது நான் பார்த்தேன், வந்து திருப்பத்தூர்ல இருக்காங்க, என் மாப்பிள்ளை இறந்துட்டாரு ம். அப்படின்னு சொல்லி தங்கச்சி பிள்ளை ஒண்ணு எடுத்து வளர்க்கேன். தங்கச்சி பிள்ளைல சின்ன பிள்ளை வந்து 2 பொம்பளை பிள்ளைய கட்டி விட்டுருக்கேன். 10 லட்ச ரூபா கடன் இருக்குன்னு சொல்லி, 5 லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லிச்சுல. அதாங்கய்யா, ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கு வந்து 5,00,000, 10,00,000 எவனுமே கடன்லாம் குடுக்க மாட்டான். அது வீடு இல்லாம எப்படிம்மா கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்க. வீட ம். எழுதி கொடுங்க, என் தங்கச்சி இருக்குது வீட்டுல, சும்மா கிடக்கு, என் தங்கச்சி இருக்கு, என் அம்மா பேர்ல இருக்குன்னு சொல்லிச்சு. அதாவது ஒரு ஒரு சில 10,000 1000 கிட்டத்தாலே டாக்ஸ் கேட்கறாங்க. நான் என்ன எவ்ரிக்கு சொல்லுவேன்னா, இன்னும் ஒரு சில பேருக்கு ஏன்டா 1000, 2000 குடுத்து பதிஞ்சுட்டு, அந்த அம்மாக்கள் என்ன ஒவ்வொருத்தர்ட்டயும் ஆம்பளை ஆளுகிட்ட போன பண்ணி 10,000, 20,000, 30,000 வசூல் பண்ணிடுறாங்க. என்னப்பா என்ன? என்னடா? அப்பா, அதனால கொஞ்சம் இப்படியெல்லாம் இருக்குது நிலவரங்கள். நான் நமக்கு இன்னைக்கு ஒரு குழந்தையோட இருந்தாலும் பிரச்சனை இல்லைண்ணா. நம்ம ஐயா, வந்து ஒரு 2 நான் ஒரு பவுன் விஷயம் வச்சிருக்கோம், 3 சொல்றேன். பவுன் வச்சிருக்கோம். நீங்க முதல்ல நான் இன்னைக்கு உடம்புக்கு முடியாம வீட்ல இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு ஆளுக்கு சொன்னா வாக்க காப்பாத்தணுங்கிற வரைக்கும் இப்ப உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். சரிண்ணே, நான் சரி. சொல்ற விஷயத்த கேட்கணும் முதல்ல. இப்போ உங்களுடைய இந்த விஷயத்த வந்து
ஏத்துக்கிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் முதல்ல. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா, முதல்ல நல்லா உழைக்கிறதுக்கு பாருங்க. ரூ. 10 சம்பாத்தியம் பண்ண பாருங்க. இந்த வேலையில வந்து ஒரு 2 நாள் தான் கிடைக்குன்னா, இந்த வேலைய விட்டு வேற வேலை பாருங்க. ஐயா திருப்பூர்ல செக்யூரிட்டில பார்த்தா நல்ல கம்பெனில ரூ. 20,000 குடுப்பேன். இப்ப 2 வருஷமா தானே இங்க வேலை பார்த்து இந்த காசு மிஞ்சி இருக்கு. அதுக்கு 2 முன்னாடிலாம் வருஷமா அதுக்கு மேல 2 வருஷமா மொத்தமே உங்க கையில ரூ. 1,00,000 தானே வச்சிருக்கோம்னு சொல்லுதியே. ரூ. 1,00,000 வெளிய கிடக்குங்க. வெளியலாம் குடுத்து வட்டிக்கெல்லாம் குடுத்து இல்ல இந்த காலத்துல யாரும் நம்பி இல்லண்ணா இல்ல குடுக்காதீங்க. அது வந்து கண்மாரி மாசம் மாசம் வட்டி வந்து எவ்வளோ வருது? ரூ. 2,000. ரூ. 1,00,000க்கு 2,000மா? எந்த ஊர்ல குடுத்துருக்கீங்க? எங்க ஊர்லயே தெரிஞ்ச பையன்தான். ம்? தெரிஞ்ச பையன்தான். உங்களுடைய விருப்பங்க ஐயா. நான் என்னுடைய அனுபவத்த தான் சொல்ல முடியும். இல்ல எழுதி வாங்கியிருக்கிறேன். தெரிஞ்ச பையன்தான். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம், ம். வீடு வச்சிருக்கிறேன். சொல்ல போட்டிருக்கிறேன். ஆ, செங்க காலேஜ் போட்டிருக்கேன். ஒரு மிஷின் வாங்கினேன்னு கொஞ்சம் இது காசு இருந்தா கொடுங்க வாங்கிக்கணும். மாசம் மாசம் வரட்டுன்னா மாசம் மாசம் அனுப்பி விட்டு அப்படின்ட்டு அனுப்பி விட்டான். ம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்படி ஆள்தான் நான் பார்த்து கொடுப்பேன். உள்ளங்க பிடிச்ச ஆள்கிட்ட கொடுக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் நான் வந்து உங்களுக்கு தகவல் குடுப்பேன். அன்னைக்கு உங்களுக்கு நேரம் இருந்தால், நீங்க நேர்ல வந்து ஆஹ் ஆபீஸ்ல வந்து உட்காருங்க. ஒரு யாராவது 2 பேரு வாரம் வாரம் வருவாங்க. சரி. உங்களுடைய விளக்கங்கள அவங்ககிட்ட சொல்லுங்க. நீங்க என்ன செய்றீங்கங்கிறத சொல்லுங்க. அவங்களோட விவரத்த கேளுங்க. ஒத்து ம். வந்துச்சுன்னா முடிச்சுக்கோங்க. இது வாரம் வாரம் 1000 செலவழிச்சு வர முடியாதுண்ணா. எப்படி? வாரம் வாரம் திருப்பூர் தான் அங்க வர முடியாதுண்ணா. இது 1000 செலவாகும். ம், ம். இன்னைக்கு அப்ப 1000 செலவு தான். அப்ப அவங்க வாரவங்க இங்க வந்தாங்கன்னா, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி குடுக்குறேன். நீங்க பேசிக்கோங்க. சரி. அப்படியே செய்யும். ஆமா. போட்டோ அனுப்பி விடுங்க. போட்டோ பார்த்துட்டு இந்த போட்டோ நான் பேசுறேன் அதுக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டோ அனுப்பி விடுங்க. எது பிடிக்குன்னு சொல்லுங்க. அந்த நம்பரை போட்டு உங்களுக்கு கொடுக்கும் பேசுங்க அப்படின்னு. ஆ, ரைட். நானு ரைட்டாண்ணே? நானு ஏன்னா நீங்க நம்பர் கொடுக்க வேண்டாம். உங்க செல்ல இருந்தே பேசிக்கிடுங்க. நேர்ல வர சொன்னா பார்த்துக்கிட்டு என் போட்டோ கொடுங்க. அவங்க போட்டோ அனுப்பி விடுங்க. ம். இவங்க வருவாங்க. யாருன்னு பார்த்து சொல்லுங்க. யார்கிட்ட பேசணுமோ இந்த பொண்ணை சொல்லுங்க. நான் வந்து அந்த போனை போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சரி, இதுவரையில நீங்க இந்த திருமணத்துக்குன்னு எத்தன வருஷமா மேட்ரிமோனில அலையுறீங்க? நான் இப்போ ஒரு 5 வருஷமா நான் கணக்கு பார்த்தா 10, 15 வருஷம் இருக்கும்ண்ணே. 15 வருஷமாவே வரன் பார்த்துட்டீங்க. ஒண்ணு கூடவா செட் ஆகல? ஊடாலே விட்டுட்டேன் வேண்டான்னு. இந்த 15 முத முத வருஷமா இல்லையே, 15 வருஷமா நீங்க அலையுறீங்க. இந்த 15 வருஷமா இல்ல 15 வருஷம்னா இப்போ ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்தேன். ம், கோயம்புத்தூர்ல அது ராமநாதபுரத்துல ம், 2000 வாங்கிட்டு ஒரு இது மாதிரி இது கம்ப்யூட்டர்ல போய் சென்டர்ல கொடுங்க. இந்த நம்பரை அவங்க போட்டோ எடுத்து கொடுப்பாங்க. சாதகம் எல்லாம் வரும். நீங்க எந்த பொருள்னு சொல்லுங்க. நாங்க பேசி முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2000 வாங்கிட்டேன். ம், 2000 வாங்கிட்டு ஒரு காகிதம் போட்டு கொடுத்து விட்டா. ம். நான் கம்ப்யூட்டர் சென்டர்ல பாட்டு ஒரு 10, 20 போட்டோ வந்துச்சு. வந்து எடுத்து கொடுத்து இந்த போட்டோ கேளுங்க இது அப்படின்னு சொல்லி நேரிலையும் 3 தடவை போய் கேட்டு அவையும் போட்டு வந்துட்டேன். ம். உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சுக்கிறேன். இந்த போன் நம்பர்னா 8வது புது மெட்ராஸ். ஆ. போனை மாத்தி விட்டாரு. ராமநாதபுரத்துல கோயம்புத்தூர்ல இருக்கிற அப்படின்னா அது மெட்ராஸ் எடுத்த உடனே மெட்ராஸுங்கிறான். ம், மறுக்க போன் போட்டோம்னா எடுக்கவே மாட்டேங்கிற கட் பண்றான். ம், நானும் கோயம்புத்தூர்ல போய் அங்க போய் சத்தம் போட்டு வருது. ம். நாங்க பார்த்து தருவோம். அவங்க வந்து மெட்ராஸ்ல இருக்காங்க. அந்த மேடம் தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அங்க. அதாவதுங்கய்யா, எந்த ஒரு மேட்ரிமோனிலுமே 3 மாசம், 6 மாசம் அவ்வளவுதான் பேக்கேஜ். வருஷம் முழுவதும் அப்ப நீங்க சொன்ன மாரி 15 வருஷமா யாருமே பார்க்க மாட்டாங்க. அதே சமயத்துல 15 வருஷம் இல்ல. அதுக்கு முன்னாடியே நான் கொடுத்து ஏமாந்ததுல இருந்து அதுல இருந்து நான் இப்படி சொல்றாளுங்களே அப்படின்னு. சாதகம் கூட நீங்க எந்த போட்டான்னு போன் பண்ணி சொல்லுங்க. நாங்க அவங்க வீட்டுல போய் நாங்க பேசுறோம் அப்படின்ட்டா. ம், ம். நாங்க பேசிட்டு உங்களுக்கு கூப்பிடுவோம் அப்படின்னு போன வச்சிருக்கேன். அதாவது ஒரே வார்த்தை. அவங்களும் இது போட்டு பார்ப்பாங்க, சம்பளங்கள் குடுக்கணும், எல்லாமே பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இல்லைங்க நம்ம அன்னைக்கு ஏமாத்தினதுல இருந்து நான் காசை வாங்கினா வெளியே வந்துக்கிட்டு 2 பேரும் உள்ள ஓடி போயிட்டாரு. நீங்க போயிட்டு வாங்க அப்படின்ட்டா. ம், இப்படித்தான் போன் போட்டு தான் கூப்பிட்டா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வர்றாங்க அப்படின்னு சொன்னேன். ம். நான் கோயம்புத்தூர் போதுக்குள்ள 10 போன் வந்துருச்சு. சரிங்கய்யா. இப்ப நம்ம ஆபீஸ்ல இதுதான் உங்களுக்கு விளக்கங்கள். 50 பேர் வேலைக்கு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, பெண்ணு மாப்பிள்ளையில பார்த்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதுதான். உங்கள மாதிரி ஆள்கிட்ட நான் எவ்வளவுன்னு கேட்கவும் மாட்டேன். கமிஷன் கொடுங்கன்னு கேட்க மாட்டேன். வசதி இருக்கிற ஆள்கிட்ட இன்னைக்கெல்லாம் காலைல ஒருத்தர் பேசியிருக்கேன். ₹1,00,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கமிஷன் 2,000 பதிவு, இன்னொரு 10,000 போட்டு விடுங்கன்னு இருக்கேன். பார்த்து கொடுங்க. நான் என்னால ஏண்டது உங்களுக்கு உங்க தர்றேன். பணம் ஏன் ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் யார்கிட்ட காசு வாங்கணும் வாங்க கூடாதுன்னு எனக்குன்னு ஒரு இது இருக்கு. சரியா?
நல்லா சம்பாதிச்சு வருமானம் வரக்கூடிய ஆள்கிட்ட கேட்கலாம். உங்கள்கிட்ட என்ன வருது வருமானம் வருதுக்கு? 2,00,000 வச்சிருக்கீங்க. நாளைக்கு ஒரு அம்மா வந்ததுன்னா அதுக்கு ஒரு வீடு எடுத்து ஒரு வீடு ஒத்திக்க வாடகைக்கே எடுத்தா சாமான் ஏன்னா இப்ப 5 சென்ட் இப்ப அந்த என் இடத்த அந்த செலவாரி சாத்தூர்ல கிடக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு கேட்காங்க? அது 10 லட்ச ரூபாய்க்கு கேட்காங்க. மொத்தமே 5 சென்டா 10 லட்சத்துக்கு தான் கேட்காங்களா? 10 சென்ட்ண்ணா. 10 சென்டா 1 சென்ட் 1 லட்ச ரூபாய்க்கு கேட்காங்களா? ஆமா. சரி சரி, வித்து பேங்க்ல நான் போட்டுருக்காங்க, வட்டியாவது கிடைக்கும். நான் வேண்டாம், யாராட்டும் வந்தா நம்ம ஒரு துணை வந்தாலுமே நம்ம ஒரு வீடு மாதிரி கட்டணுமே அப்படிங்கிறத யோசனை பண்ணேன். ஒரு 5 சென்ட் வித்துட்டு ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படிப்பாங்க. ம் ம் ம். நல்ல யோசனை, நல்ல யோசனை. 5 சென்ட் 5 லட்ச ரூபாய்க்கு வித்தாலுமே ஒரு இதுல கொடுக்காங்களா கட்சியில இருந்து, ம். அவங்க இலவசமா கட்டி கொடுக்குவாங்க. நம்ம இடத்த கட்டணும்னா அவங்க இலவசமா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு 2 லட்சம் போட்டு கட்டிக்கலாம். நல்ல யோசனைங்க ஐயா, நல்ல யோசனை. முதல்ல உங்கள மாதிரி ஆளுகளுக்கு வேலை நிரந்தரமா ஒரு செக்யூரிட்டி வேலையாவது பாருங்க. உங்களால வேலை பார்க்க முடியலன்னா இது நீங்க இப்ப ஒரு விஷயம், நிரந்தரமான வேலைதான். நிரந்தரமான வேலை நிரந்தரம் அப்படி சொல்லக்கூடாது. பொண்ணு வீட்டுல நம்ப மாட்டாங்க. நிரந்தரமான வேலை நிரந்தரமான வேலைன்னு சொல்லினீங்கன்னா மாசம் எவ்வளவு வருமானம் வருது? இப்ப பாப்போம் என்கிட்ட பாப்போம். இப்போ என்கிட்ட நீங்க 20,000 ரூபாய் வருமானம் சொல்லுதீங்க. 20,000 ரூபாய் வருமானம். இல்ல அவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஷிஃப்ட் தான் கொடுக்குறாங்க, 1.5 ஷிஃப்ட்டுக்கு வேலை அப்ப இல்லையே. மாசம் எவ்வளவு வருமானம்னு கேக்குறேன். அதான் வேலை ஃபுல்லா இருந்துச்சுன்னா, இப்ப வேலை ஃபுல்லா இருக்கு. இப்போ ஒரு 2 உள்ள 3 இல்ல. மாசம் இப்போ ஒரு பெண் வீட்டுல அவருக்கு குறைஞ்சது 20 ரூபா. நான் என்ன கேக்குறோம்னா, ஒரு ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டவங்க வருவாங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, அவருக்கு என்ன வருமானம் வருது? குடும்பம் நடத்துறதுக்கு வருமானம் வரும்ல. இப்ப நீங்க சிங்கிளா இருக்கே பரவாயில்ல, ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு குறைஞ்சது எவ்வளவு வேணும் சொல்லுங்க? ஒரு நாளைக்கு எப்படியும் 200 ரூபா வேணும். 200 ரூபாய் வச்சு என்ன பண்ணுவீங்க? வீட்டு செலவுக்கு தான். என் வீட்டு, அதாவது நான் எப்படி சொல்றேன்னு தெரியல. 200 ரூபாய் வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும்? வீட்டு வாடகை எவ்வளவு? வீட்டு வாடகை 2000 ரூபா. 2000 ரூபாய்க்கு அங்க நீங்க தனியா இருக்க 2000 ரூபாய். ஒரு குடும்பத்தோட 2000 ரூபாய்க்கு இன்னைக்கு உள்ள காலங்களில் இருக்க முடியுமா? வீட்டு வாடகை எவ்வளவு? 5000 ஒரு நாளைக்கு 200 ரூபாயில சமைச்சு சாப்பிட முடியுமா? ஒரு சிலிண்டர் எவ்வளவு? 1000 ரூபா. 1100 ரூபாய். நான் சிலிண்டர் வாங்கி போன வருஷம் எதுனாலும் புதுசா வாங்கினேன். வாங்கி இன்னும் ஒரு சிலிண்டர் தான் எடுத்திருக்கேன் ஒரு வருஷத்துல. அதாவது மனைவி ஒரு மனுஷன் குறைஞ்சபட்சம் இப்ப நீங்க வீட்டுல என்ன ஜாமான் வச்சிருக்கீங்க? கேஸ் அடுப்பு, இது சிலிண்டர் எல்லாமே இருக்கு. 2 பேரும் குடும்பம் நடத்துறதுக்கான ஜாமான்கள் எல்லாம் இருக்கா? இருக்கு. எப்படியும் 1 2 வாங்க வேண்டியது இருக்கும் இல்லையா? எல்லாம் ஆமா, எல்லா பொருளுமே இருக்குண்ணா. வேற பொருளும் வாங்க வேண்டாம். சமைக்கிற சட்டியை பட்டி பாத்திரம் எல்லாம் இருக்கு. சரி, அதை பாத்துக்கோங்க. இப்ப நான் ஒரு பொம்பளை வந்தோன்னா 2 பேர் தானே, 2 தட்டு இருக்கு, 2 சட்டி, சமையல் சட்டி இருக்கு, ஒரு குக்கர் இருக்கு. சரி, இப்ப நான் இன்னைக்கு வீட்டுல இருக்கேன். சரிண்ணே. அன்னைக்கு நீங்க பேசுனதை வச்சு இன்னைக்கு ஞாபகத்துல இவ்வளவு விவரம் உங்களுக்கு பேசியிருக்கேன். சரிண்ணே. அடிக்கடி நான் உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன், நீங்களும் எனக்கு கால் பண்ண வேண்டாம், நானே உங்களை கூப்பிடுறேன். சரிண்ணே. சரிதானா? வேற எந்த மேட்ரிமோனியும் போய் பணம் கட்ட வேண்டாம். நான் உங்களுக்கு ஒரு நண்பரா சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் உங்களுக்கு இந்த 15 வருஷத்துல ஏன் ஒண்ணு அமையலைன்னா, நிரந்தரமான ஒரு வேலை வருமானம் இல்ல. அதனால எந்த பெண்ணும் உங்களுக்கு சம்மதிக்கல. டயம் சரியில்லைண்ணே, அதனால பாதியிலே விட்டுட்டோம்ண்ணே. என்ன சரியில்லை? டயம் சரியில்லைன்னு விட்டுட்டோம்ண்ணே. எங்க நேரம் சரியில்லை, டைம் சரியில்லைன்னு சாப்பிடாம நம்ம உட்கார முடியுமா? என்ன சொல்லுது கேளுங்கண்ணே. எங்க அக்கா பொண்ணு இந்த சங்கரங்குள்ள கருவநல்லூர் இருக்குல்ல, கருவிழந்தநல்லூர். ஆமா. அதுக்கு அடுத்து பனையூர் இருக்கா. அந்த பனையூர்ல போய் 2011 இதே வைகாசி மாசம் தான் இந்நேரம் பேசி முடிச்சுட்டு, அந்த பக்கத்துல ஒரு கோயில் பக்கத்துல ஒரு தென்புறமா இருக்குது, அந்த வீட்டுலதான் ஒரு இது பாக்காரு, சாதகம் பாக்காரு. அந்த வீட்டுல போய் சாதகம் நேரம் தான் பார்த்துட்டு பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னு நினைட்டாங்க. பொருத்தம் இருக்குது பார்த்துட்டு வேணா அடுத்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தோம். இன்னொரு தொடர் இருந்திருக்கிறா. தொடருக்கும் அவனோட எஸ்சி பையனோட ஓடி போயிட்டான். மில்லுல வேலை செஞ்சாங்க. யாரு? அந்த புள்ள. சரி, ஓடி போயிட்டா. என்ன பண்ண, அப்பன்னா ஊருக்கு செவ்வாய்ல எங்க சித்தி கடையில கறிக்கடை வச்சிருக்கிறேன், அடுப்பு கறிக்கடை வச்சிருக்கிறேன். அங்க இருக்கிற எங்க சித்தப்பா ஒரு சங்குவாரம் இருக்குல்ல, அதுக்கு மேற்கிட்ட
சங்கு வரதுக்கு சித்தப்பா அங்க இருக்காரு, ம். சொந்தக்காரரு. அவரு கூப்பிடுவது என்ன இங்க ஒரு சித்தப்பா கூப்பிட்டு போனேன். இல்ல அவனை கூட்டிட்டு வாடா, குருவை கூட்டிட்டு வா, ம். அவ தாரமுட்டா பொண்ணு தாரமுட்டா அப்படின்னு சொல்லி ம். பேசிட்டு வந்துட்டோம். என்னைக்கு வச்சோன்னா வெள்ளிக்கிழமை வச்சு கொடுவோம் மத்தியானம் சாயந்தரமா அப்படின்ட்டாங்க. ம். பொருத்தம்லாம் நல்லா இருக்குங்க அப்படின்ட்டாரு. ம். வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். வந்து கடையில போய் ஹோட்டல்ல வசூல் பண்றேன். ம். வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கல எங்க சித்தப்பா அங்க செங்கோட்டில் இருக்க போன் போடாரு. என்னடா சாப்பிட்டேடா அப்படின்னு 2 தடவை போன் அடிச்சாரு. ம். ஆனா என்கிட்ட உள்ளே சொல்ல மாட்டேக்காரு. ம். என் கூட வந்து சித்தப்பாட்ட வந்து அவரும் கறிக்கடை தான் வச்சிருக்காரு. ம். அவர்கிட்ட சொல்றாரு. அவர்கிட்ட போன் போட்டு சொல்லியிருப்பாரு உங்களுக்கு, என்னடா இந்த பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு, அவ ஓடி போயிட்டாடா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் 10 மணிக்கு வராரு என்கிட்ட. கறியெல்லாம் கடையில போட்டுட்டு வந்து என் கடையில வந்து சொல்லுதாரு, இல்லை அவ ஓடி போயிட்டாளா, என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு. அவர் என்கிட்ட சொல்லுக்கு முக்கிக்கிட்டே இருந்தாரு, முளைச்சிக்கிட்டே சொன்னா சங்கடப்படுவான், நைட்ல தூங்க மாட்டான் அப்படின்னு விட்டு சாப்பிட்டாடான்னு கேட்டு 2 தடவை போன் அடிச்சாரு. என்னடா சாப்பிட்டான்னு எனக்கு அப்பவுமே டவுட் ஆகிப்போச்சு. இது ஏதோ ஒரு கோக்குமத்து ஆகிப்போச்சு உங்களுக்கு கூட, அதே மாதிரி ஆகிப்போச்சு. ம். அப்புறம் ஒன்று சிவகாசிலேயே ஒன்று பார்த்தோம். அது கட்டி கொடுத்தது தான் 2ஆம் தங்க இனியாரதம் போல தான் பேசிட்டு வந்தோம். பேசி முடிச்சாச்சு. நாளை கழிச்சு முடிச்சு கொடுவோம், நேரம் போல இந்த கோயில் வச்சு தாலி கட்டி கொடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்பவே உடனே ஒரு வாரத்துல பார்த்தாச்சு. பார்த்து அதுவும் என்ன செஞ்சு போச்சு, தெருவு காட்டுல இல்லைங்க அவன் அந்த பொண்ணு எங்க அக்கா அம்மாவை தான் அப்படியே நீ முடிச்சிடாதானே அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அவனை தச்சலா பார்த்தேன், கொத்தனார் வேலைக்கு போயிட்டு வந்தான். ம். என்னன்னு இங்க நிக்கிற அப்படின்னா, ரோட்ல நின்றுகிட்டு இருந்தேன், ம். கொஞ்சம் காத்து வாங்குற மாதிரி. அவன் சொன்னா என்ன இங்க நின்றுகிட்டு இருக்கேன்னு, ஏதோ இந்த போதில் இந்த பொண்ணு தான் பேசி முடிச்சிருக்கப்பா அப்படின்னு சொன்னேன். அவ அக்கா புள்ளன்னு எனக்கு தெரியாது. ம். அவரு இந்த டக்கருக்காரருக்கு தெரியும், இது பெத்தாருக்கு இந்த மாதிரி அவ அக்கா அம்மாக்கா அப்படின்னு. அப்ப அவன் சொல்லிட்டான், ஏன்னா அவர் கண்டவங்க கூட்டலாம் சுத்துவானே, இவளை போய் முடிச்சா நீ தெருவில் நினைச்சு இன்னொருக்கு போயிருவ அப்படின்ட்டு. ம். அப்படியே போய் எங்க மாமாட்ட போய் சொன்னேன். மாமா வேண்டாம்னு சொல்றேன், அவங்க பாட்டி இறந்து 1 வருஷம் அவளா திரி கொடுத்து விட்டு முடிச்சு கொடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளுக்கு போன் போட்டு சொல்லிட்டாரு. நான் வீட்டுல போய் சொல்லிட்டேன். ம். இவன் சொன்ன உடனே அவன் எங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தவன், எங்க மாமா வீட்டுல. ம். அப்ப டக்குன்னு போய் அவன்கிட்ட சொல்லிட்டேன், எங்க அக்கா வந்து வேண்டாம்னு சொல்றா, அவங்க பாட்டி இறந்து 1 வருஷம் விட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டா, பாத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி போன் போட்டு சொல்லிட்டாரு. ம். பேசி முடிச்சாள்கிட்ட. ம். சரிங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்டா இப்பதான் நேத்து தான் பேசிட்டு போனா இன்னைக்கு என்ன இப்படி சொல்றாப்புல அப்படின்னு. ம். அதே மாதிரி நீ இதை முடிச்சுன்னு நீ தெருவில் தான் நிற்ப ம். இருக்குதையும், எதுக்கு அவளை போய் முடிக்க, எங்க அக்கா அம்மாவை தான் இல்லைன்னு சொல்லல, நானே பேச மாட்டேன் வைக்க மாட்டோம்னு. ம். வேண்டாம், ஏன் டக்கர்காரர் உனக்கு இவ்வளவு பழகுதாரு, உனக்கு டக்கர்காரர் சொல்லி டக்கர்கார ஐயாவை வச்சு தானே பேசியிருக்கீங்க, அவர் சொல்லலையா அப்படின்ட்டு. ம். என்கிட்ட சொல்லலையாப்பா அப்படின்னு. ம். வேண்டாம்ன்று உங்க மாமாட்ட போய் சொல்லு, வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு. ம். அப்புறமா அதே ஊர்ல இன்னொரு டக்கர் இருக்காரு, என் பேருக்கார குருவையான்னு, அவர் தாத்தா ம். பேத்தி மாதிரி தான் 2 பேரை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டாரு. சாலி எல்லாமே செஞ்சாச்சு. ம். அம்மா அப்பா இல்ல, அவர் தாத்தா தான் பார்த்து எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காரு. ம். ஒரு 6 மாசம் போறோம் அப்படின்னாரு. ம். ஒரு 6 மாசம் பொறுக்கேன் சரின்னு நான் சிவகாசிக்கு போனவேன். இங்க 6 மாசம் டைவர்ஸ் போட்டிருக்கு. டைவர்ஸ் முடிஞ்ச உடனே நான் முக கட்டித்தரேன் அப்படின்னு எங்க மாமா மூலியத்துல பழக்கம் நல்லா. அவர் மூலியத்தை நல்லா பேசி வச்சிருந்திருக்காரு. சரி தாரமியா அப்படின்ட்டாரு, மஜனுக்கு தாரேன் அப்படின்ட்டாரு. ம். சங்கி தாலி சேலை எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. ம். இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாச்சு. நாளைக்கு போய் கொடுத்துட்டு அந்த கோயில, அது ஆனை ஊருன்னு சொல்லி இந்த சிவகாசி கிட்ட இருக்கு, ம். லைன்ல இருந்து நேரத்தக்க போகணும். ம். ரெட்டிப்பட்டி அந்த ஊர்ல போய் அந்த புள்ள அங்க இருக்குது. ம். இவ தாத்தா டக்கரு சிவகாசியில வச்சு நல்ல தண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்காரு, தெருக்கு ஊத்துவாரு ம். வீட்டுக்கு. அவரு மூலியத்துல எங்க மாமா வந்து பேசி வச்சு போகணும். பேசி முடிச்சாச்சு. வீட்டுல போய் தாலி எல்லாம் செஞ்சாச்சு, தாலி எடுத்தாச்சு எல்லாம். நாளைக்கு நேரம் போய் கொடுத்துட்டு வருவோம்னு காலைல ஒரு 11 மணிக்கு போனோம். வண்டி தண்ணியெல்லாம் விட்டுட்டு போனோம். அவரும் அந்த தாத்தாவும் நானும் தான் போனோம் வண்டியில. நான் வண்டி வச்சுதான் என் வண்டிலாம் போனோம். கோவையில இடையில மழை பிடிச்சிக்கிடுச்சு. கொஞ்ச நேரம் நின்றுட்டு பரவ வீட்டுக்கு போனேன். அவ எங்க அப்படின்னு வெளியே அந்த மூத்த புள்ள பேச்சிட்ட கேட்டாரு. இல்ல தாத்தா இங்கிட்ட தான் போனோம், அந்த அவ வீட்டுல இருப்பாரு, இவ வீட்டுல இருப்பா, எல்லா வீடும் தேடுதாங்க. ஏன்னா காலையில உடம்பு முடியும்னு போனான்னா வீட்டுல தானே இருப்பா, எப்ப அப்படி எப்படி வீட்டுக்கு, எந்த வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு போன சும்மானாலும் தேடுதாங்க. ஆனா கம்பெனில ஆபீஸ்ல வேலை செஞ்சவங்க கூட அவ ஓடி போயிட்டா காலையில. இன்னைக்கு நைட்டு தான் கல்யாணம்னு அந்த கோயில பெருமாள் கோயிலுக்கு அதை சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு போறோம். காலையில அழகான அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க, நான் எங்க போய் தேட. அதாவது உங்களுக்கு பாக்குற பொண்ணு பூராமே டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஆயிருது என்ன?
அதைத்தான் சொல்றேன். அதுல இருந்து எனக்கு வெறுப்பாகி போச்சுண்ணா. அவ்வளவு ராசியான ஆளா இருக்கீங்க. அதுல இருந்து நமக்கு டைம் சரியில்லை ஒழுக்கா அப்படிங்க நான் வந்து விட்டுட்டேன். ம். இப்பதான் எனக்கு வந்து என் ஜாதகத்துல இது இருந்துச்சு. அது வந்து சரி சரியான இவ்வளவு நாள் இருந்திருக்கு இதெல்லாம் பார்க்கலையாங்க அப்படின்னு நான் ஜோசியக்காரன். ம். ம். இந்த சாதகம் பார்த்தாலும் இப்போ ஒரு மாசியில தான் பார்த்தேன். பங்கினி மாசியில கடைசியில ம். ம். கரெக்டான டயத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க அப்படின்றாங்க. ம். என்னென்ன இருக்கு எடுத்த பண்ணே பார்த்த உடனே அப்படி சொல்லிட்டாரு. ம். ஏன் இவ்வளவு இருக்கு இவ்வளவு நாள் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டாரு. என்னென்ன ம். இருக்குது ஏன்னா பார்த்த இடத்துல கூட நான் வந்து சாதகத்துல இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா கரெக்டான வழி சொல்லல. 500 ரூபா கொடுத்து பார்த்தேன். இது ம். இருக்குன்னு சொன்னா தானே நம்ம போய் செய்ய முடியும். ம். 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 அவங்க சொல்லவே இல்லை. பார்த்தா அப்படியே ம். நல்லா தான் இருக்கு சாதகம் அப்படிங்கிறாங்க. 500 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. இந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் முடியும், திருமணம் நடக்கும் ம். சொன்னாமே அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி அதை வச்சு நம்ம கொடுக்க வேண்டியது? ம். இப்படியே கொடுத்து ஏமாதவனை கரெக்டா இங்கனுக்குள்ள வந்து இப்ப வந்து சொன்னாரு ஒரு ஆளு, எம்ஜிஆர் நீங்க நான் சொல்ல இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா சாப்பாடு வாங்க போனேன். இந்த வள்ளலாருன்னு சாப்பாடு கொடுப்பாங்க. அங்க ம். போனவரு அந்த சிலிண்டர் வேலை பாக்குறாரு. அவர் பார்த்து நம்பர் கொடுத்தேன் வேணா பிரியா இருக்கிற அன்னைக்கு போய் பாருங்க அப்படின்னாரு. சாதகத்தை போய் பாருங்கன்னாரு. சாதகத்தை எடுத்து போனேன். கரெக்டா நம்பர் வாங்கிட்டு போனேன். சாப்பாடு வாங்கிட்டு போனேன். திரும்ப வந்து என்ன ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு சொன்னீங்களே இங்க நல்லா பாப்பாரு நான் ஒரு நம்பர் கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ம். திரும்ப போய் வாங்கிட்டு வந்தேன். நம்பரை கொடுத்தாரு. இந்த மாதிரி கண்ணன் சிலிண்டர் கண்ணன் சொன்னாருன்னு சொல்லி சொல்லுங்க எம்ஜிஆர் அப்படின்னாரு. காலையில நைட்ல போன் போட்டேன். காலையில வாங்க ஒரு 10 மணிக்கு அப்படின்ட்டாரு. கரெக்டா 10 மணிக்கு போன் போட்டு போனேன். சொன்னாரு கண்ணன் சொன்னாரு கண்ணனுக்கு நான் தான் முடிச்சு வச்சேன் அப்படின்ட்டாரு. ம். அதே மாதிரி இப்ப இந்த என்ன இடத்துக்கு எது போங்க. வாங்கணும்? ம். என்ன ம். இந்த இடத்துக்கு போங்க. அங்க போய் பாலவசியம் பண்ணிட்டு வாங்க. திருநாகேஸ்வரம் போக சொன்னாரு. ம். நான் பார்த்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மறு ஞாயிற்றுக்கிழமை திருநாகேஸ்வரம் போனேன். ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு அப்புறம் வந்து நம்ம பூண்டி திருப்பூர்ல பூண்டி முருகன் கோயில் இருக்கு. அங்க கேது கோயில் இருக்கு. ராகு கேதுன்னு. அங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை அந்த இந்த டயத்துக்கு போய் நீங்க பாலாபிஷேகம் பண்ணி ரொம்ப 11 சரி ஐயா, தீபம் போட்டு எனக்கு வாங்க இன்னைக்கு அப்படின்னு. உடம்பு முடியல, நம்ம பேச முடியல. நான் அதனால உங்களுக்கு அந்த தீபம் போட்டு வந்து இப்ப 3 மாசம் 4 மாசம் ஆச்சு. முடிச்சாச்சு. 3 மாசம் போட்டேன். சரிங்க சரிங்க, உங்க அதை கதையை போட்டு முடிச்சிட்டு அதனால இப்ப கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னாரு. இதை முடிங்க 11 வாரத்துக்கு போயிட்டு வாங்க. 11 தீபம் போடுங்க. ம். கண்டிப்பா நடக்கும். ஏதாட்டும் உங்களுக்கு 2ஆம் தரத்து பொண்ணுதான் அமையும். ம். எனக்கு 2ஆம் தரம் தான் கேக்குறேங்க அப்படின்னு. அதாவது அந்த பொண்ணு ஆகவே ஆகாது. இல்லைங்கய்யா, அதுக்கு கூட எந்த இருக்காது. 52 வயசுல உங்களுக்கு 2ஆம் தரம் தான் கிடைக்கும்னு ஜோசியர் கரெக்டா சொல்லியிருக்காப்ல, எப்படி சொன்னாரு? இல்ல இல்ல சாதகத்தை பார்த்தீங்கன்னா இது அது ம். இது எங்க தாலி எல்லாம் எடுத்தது. அதாவதுங்கய்யா, ஜோசியக்காரங்க சொல்றத நம்புறீங்கள? சாதகத்தை எந்த ஜோசியக்காரன் சொன்னது ஏதாவது கரெக்டா இருக்கா? ஊசி இல்லைங்க சாதகம் சொல்லுதுங்க. அதான் ஜாதகம் யார் பார்க்க? ஜோசியர் தானே பார்ப்பாரு. ஆமா அது வந்து இந்த ராகு கேது இப்படி இருக்குது வாசி உங்களுக்கு தடவையா இருக்குது. அப்பா, நீங்க அதை போய் முடியல. செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. அதாவது ராகு கேது ரைட், அதை பாருங்க. இப்ப எனக்கு உடம்புக்கு முடியல. ஆ. இப்ப இப்ப தெரியுதா ஏன் நான் போன் எடுக்க மாட்டேங்கம்னு? ம். உங்களுக்கு சொல்லுங்க. புரியுதா? ஆ. போன் புரியுதா எதுக்குன்னு? சரி எப்படி போன் எடுத்து நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் பேசுவேன்? 2 வார்த்தையில இப்ப உங்கள்கிட்ட இத ஐயா சரி வைங்க நான் பார்த்து சொல்லுவேன், டக்குன்னு கட் பண்ணிட்டா என்ன நீங்க நினைப்பீங்க? காசு வாங்குறதுக்கு மட்டும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. போன் எடுத்தா இவ்வளவு விளக்கங்கள் கேட்க வேண்டியது, நான் இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ம். ஒரு நபருக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேச முடியாது. இனிமே உங்கள்ட்ட பேச வேண்டியது இல்லை. ஒரு தரம் பேசியாச்சு, எல்லா விளக்கமும் கொடுத்தாச்சு. உங்களுக்கு யாரு சரின்னு சொல்லுதாங்களோ அந்த பெண்ணு நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிதானா? நீங்க ஆமா, நீங்க கமிஷன் கமிஷன் எதுவுமே உங்ககிட்ட இப்போதைக்கு நாங்க கேட்க மாட்டோம். முடிஞ்சா நீங்க சந்தோஷமா போய் வாழ்ந்துக்கலாம். சரிண்ணே. என்ன கூட சொல்லுது? சரியா? சரிண்ணே. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் காசு கேட்க மாட்டோம். சரிண்ணே. ஆமா, அதனால சரி ஆமா, அதனால உங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் அமைஞ்சுன்னா சந்தோஷமா இருங்க. நான் வந்து அதை தான் நீங்க சொன்னதுல நான் அங்க போன் போட்டதை விட்டுட்டேனே. வேணும் போன் பண்ணி உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு நானே ஏதாவது அமைஞ்சதுன்னா நானே உங்களை கூப்பிடுறேன். வேற எந்த மேட்ரிமோனிக்கும் நீங்க பணமும் கட்டினாலும் உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இவ்வளவு விவரங்கள் கேட்கவும் மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நீங்க இந்த 15 வருஷத்துல யாராவது இவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்களா? இல்லைண்ணே. அதுதான் தெரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காகன்னா எனக்கு வந்து அவ்வளவு அனுபவங்கள் இருக்கனால நான் பேசுறேன். இப்ப 10,000 20,000 வாங்குறது தப்பு இல்லைல்ல நானு?
ம். இந்த உடம்புக்கு முடியாம இன்னைக்கு வீட்டுல இருந்தும் நான் உங்களுக்கு அப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். இல்லப்பா நான் இப்ப வந்து இப்போ ஒரு 4 வருஷமா தான் இதெல்லாம் குடுத்துருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்து இந்த ஏமாந்துருந்து நான் குடுக்கல. ஏமாத்தலாம் கிடையாது. உங்களுக்கு அமையுது அப்படித்தானே இருக்கு நிலவரங்க. இல்ல. அப்படி காச வாங்கிட்டு அதுல சொன்னாங்களே, அது வந்து நான் குடுக்கல. ம். இப்போ ஒரு 4 வருஷமா தான் நான் குடுத்துக்கிட்டு இருக்கேன். ம். ராசத்தம்பில வெற்றி இதுல குடுத்து தான் இப்போ ஒரு 4 வருஷமா தான். விட்டு குடுத்து ஒரு திருநாள் நாள்ல போய் குடுத்துருக்கேன். இப்ப சமீபத்துல ஒரு 3 மாசத்துக்குள்ள எங்கேயாவது பணம் கட்டிருக்கீங்களா? 3 மாசத்துக்குள்ளயா? ம். 3 மாசத்துக்குள்ள இல்ல போன வருஷம் ஆடி மாசம் இந்த வருஷம் இதே மாதிரில அந்த சோடி சரி ஆப்பிள்ல ரைட்டு. குடுத்தாரு. ஜோடி ஆப்பிள பஞ்சீங்க. அதான் நீங்க உங்களுக்கு தெரியாத மேட்ரிமோனியே கிடையாது. நேரா நீங்களே ஒரு புரோக்கர் தொழில் பண்ணிருக்கலாமே. ஆமா நீங்க சொன்ன மாதிரி புரோக்கர் தொழில் செஞ்சிருக்கலாம். ஆ? ஆமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு புரோக்கர் தொழிலே செஞ்சிருக்கலாம். எனக்கு நிறைய பேர் அப்படித்தான் இப்ப என்கிட்ட என்ன செய்றாங்கன்னா, புரோக்கர்களா வந்து என்கிட்ட அவ்வளவு ஜாதகங்களை கொண்டாந்து இன்னைக்கெல்லாம் நேத்தெல்லாம் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 1500 ஜாதகம் கொண்டாந்து கொடுத்தாரு. 1 2 இல்ல 1500 ஜாதகம். எனக்கு பார்த்த ஜாதகம் ஐயா இந்தாங்க ஐயா, யாருக்காவது நல்லவங்களுக்கு கொடுங்க. ம். 1500 ஜாதகம் கொடுத்ததுல 106 ஜாதகம் முடியாத ஜாதகம், எல்லாம் முடிஞ்ச ஜாதகம். ம், ம், 1000 சம்திங் ஜாதகத்துல 1000க்கு மேல இருந்துச்சு. ம், அதுல 106 தான் முடியாது, மீதி எல்லாம் முடிஞ்சு போச்சு. ம். சரி ரைட்டு. ம், சரி, சரிண்ணே. உங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையட்டும். சரிண்ணே, சரிண்ணே. எதுவும் கிடைச்சுன்னா நான் சொல்லுறேன். வச்சிடட்டுமா? சரிண்ணே, சரிண்ணே.